வாங்க வாத்தியாரே, வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போறது. இல்லனா ஒரு தூக்கத்தையாவது போட்டு போங்க. அங்க யாரும் உங்களுக்காக காத்துட்டு இல்ல. இவங்களுக்கு ஸ்கூல் மூடுற வரைக்கும் தின்றதும் தூங்குறதும் தானே வேலை. அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா இந்த ஸ்கூலுக்கு தான்டா வாத்தியார வரணும் சாமி. நீ உண்மையிலே ஒரு வடிகட்ட முட்டாள்தாயா. அது வரைக்கும் இந்த ஸ்கூல் இருக்கணும்ல. எங்க போய்டும்? நீ இந்த ஊர்ல தானே இருக்க, உனக்கு தெரியாதா? இந்த ஸ்கூல் தான் காத்து போன பலூன் மாதிரி ஆயிருச்சே. நம்ம மந்திரி கூட இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாராம். கஷ்டம்தான். கஷ்டமாவது குஷ்டமாவது அதான் சனிதாசன் நடக்குது இல்ல. நீ வேற மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, பறவைங்க, விலங்குங்க, தாவரங்க எல்லாத்துக்கும் இது கெட்ட காலம். நம்பிட்டோம். நீ என்ன நம்புறது? கடந்த 7-8 வருஷமா இந்த ஸ்கூல் பசங்களாலையும் வாத்தியாரையும் தான் எங்க பொழப்பு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கூலே இல்லன்னா எங்க நிலைமை கஷ்டம். அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரிக்கும் போது எங்க பெரிய அண்ணனுக்கு இந்த கடமை எல்லாம் ஒரு கண்ணு நான் விட்டு தரலையே. அதனால இப்ப என்னாச்சு, ஸ்கூலுக்கு வந்த 7:30 எனக்கு ஒரு 1:30 விட்டுட்டு போயிருச்சு. இப்ப ரோட்ல போறவன் வரவனை எல்லாம் கூப்பிட்டு டீ சாப்பிட்டு போங்க, டிபன் சாப்பிட்டு போங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமையில நான் இப்ப இருக்கேன். அட போயா, என் நிலைமை உனக்கு வரலன்னு சந்தோஷப்படு. விக்டரி காலேஜோட பிரின்சிபாலா இருந்தனா இப்ப கேவலம் கோழி வியாபாரம் பண்றேன். ஆமா, அன்னைக்கு நிறைய பசங்களை வச்சு பாடம் நடத்தினாரு, இன்னைக்கு நிறைய கோழியை வச்சு பண்ண நடத்துறாரு. நெல்லு விளையிற பூமிய பொண்ணு விளையிற பூமின்னு பாடி வச்சாங்க. இப்ப என்ன ஆச்சு? இன்னைக்கு இங்க நெல்லுக்கே வழி இல்ல, ஆந்திராவில இருந்து வாங்குறோம். என்ன நான் சொல்றதுக்கெல்லாம் மண்டை ஆட்டிக்கிட்டு இருக்காத, நீ யோசி. விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நெல்லு விளைய முக்கியமானது பொட்டாசியமும் யூரியாவும். நாம எந்த அளவுக்கு உரம் போடுறோமோ அந்த அளவுக்கு விளைச்சல பார்க்கலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நிலத்தை வித்துறான். சரிதான், நீயும் உன் நிலத்தை வித்தவன் தானே. அப்புறம் இப்போ ஒரு புது யூரியா வந்திருக்கு. யார் கேட்டாலும் இங்க அனுப்பி வச்சிரு. பொட்டாசியம் 10 கிலோ, யூரியா 20 கிலோ. இப்படி விவசாய கணக்கே பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்கூல் திறக்கறத பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? நீதானடா பியூனு, நீதான் ஸ்கூல்ல திறக்கணும். இத பாருங்க, இன்னையில இருந்து நான் சின்ன பண்ண, என்ன சின்ன பண்ணன்னு கூப்பிடுங்க. கொஞ்சம் காசு செலவு பண்ணா யார் வேணாலும் 1000 பேர் வச்சுக்கலாம். ஒரு பியூனு ஹெட் மாஸ்டர் ஆக முடியாதுல்ல. நீ போய் டேபிள்லாம் தொடச்சு வை, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். போ. ஏங்க, நான் வந்ததே அதுக்கு தாங்க. நல்லா திண்டுக்கல் பூட்டா போட்டு பூட்டி வச்சுட்டு தொறன்னா என்கிட்ட திறக்க மந்திரக்கோல் இல்லைங்க. அதை திறக்கிறதுக்கு சாவி வேணும். ஓ, சாவி வேணும் இல்ல? ஆமா, ராஜி அம்மா. அம்மா ராஜி, 4 தோசை போதுமாங்க? ஐயோ, காய்கறி எல்லாம் தீந்து போச்சு. நீங்க புருஷன் மொஞ்சாதி 2 பேரும் அடிச்சுக்கிறதையும் கொஞ்சிக்கிறதையும் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல சாவிய கொடுங்க. ஏங்க, வெங்காயம் தீந்து போச்சு, சின்ன பண்ணக்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன இந்த சின்ன பண்ண போணுமா? ஏங்க, நான் சொல்லிட்டேன். வெங்காயம் எல்லாம் வேணாம், சாவியை கொண்டு வா. அதான் நேத்து சதீஷ் வந்து வாங்கிட்டு போனான்ல. ஆமா, மறந்துட்டேன். சதீஷ் வாங்கிட்டு போயிட்டான்ல நேத்து, லோடு வந்தது இல்ல. அதான் நீ ஒண்ணு பண்ணு, நேர போய் சதீஷை பார்த்து சாவியை வாங்கிட்டு ஸ்கூல்ல தரப்போம். நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. என்ன? நீங்க சதீஷை தேடி கண்டுபிடிச்சு சாவி வாங்கி கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாது சின்ன பண்ண. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சாவியை என்ன தவிர யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்கன்னு. ஆனா நீங்க தான் என் பேச்ச கேட்கறதே இல்ல. இனிமே கேட்டுக்கிறேன். சரி, நீ போ. சின்ன பண்ண போங்க. சொன்னது சொன்னதுதான். வெட்டு 1 துண்டு 2. அதான் என்னோட பிசினஸ் டைப். ரேட்டையும் குறைக்க மாட்டேன், கமிஷனையும் குறைக்க மாட்டேன். இப்ப பேசுனது யார் தெரியுமா? எஸ்பி. எஸ்பியா? ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நமக்கு நிறைய லிங்க் இருக்கு. இங்க வா ரபர், அங்க தெரியுதுல 50 ஏக்கர், அது நம்ம கையில தான் இருக்குது. அம்யூஸ்மெண்ட் பார்க் வரப்போகுது. அங்க மட்டும் அடிக்கல் நாட்டிட்டாங்க, இந்த இடத்தோட ரேட்டு கிடுகிடுன்னு ஏறிடும். அதுக்கப்புறம் இங்க இடம் வாங்கணும்னா தவம் கிடக்கணும். ரேட்டை அடிச்சு பிடிச்சு வாங்கி கொடுக்குறது என்னோட பொறுப்பு. நம்மள மட்டும் கை விட்டுறாதீங்க. அப்படியெல்லாம் இல்ல. டேய் மரமண்ட, சாரி, எத்தனை வாட்டிடா சொல்றது? 2 லோடு செங்கலை சைட் 1க்கு அமிச்சிரு, 1 லோடு ஜல்லியே கணேஷுக்கு அமிச்சிரு. அப்புறம் இன்னொரு விஷயம், கமிஷனை மறக்காம நம்ம வழக்கமான இடத்துல கொடுத்துரு, மறந்துடாத. சரியா? சரி. நீங்க நிறைய பிசினஸ் பண்றீங்களோ? ஆமா, ஒரு 4-5 பிசினஸ் போயிட்டு இருக்கு. பண பிரச்சனையே நமக்கு இல்ல. அப்புறம் நம்ம அண்ணாமலை ஹை ஸ்கூல் இருக்குல்ல, அதுல வாத்தியாராவும் இருக்கேன். என்ன வாத்தியாராவா? பொருளாதாரத்தை சமாளிக்கணும்ல, அங்க வாங்குற சம்பளத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்றது நல்லா கேளுங்க. வெறும் 3 மாசம் நம்ம கம்பெனி ஜட்டிய பிசினஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க கடை 10 மாடி ஆயிடும். ரேட் எல்லாம் முன்ன பின்ன பாத்துக்கலாம். முதல்ல வியாபாரம் பண்ணுங்க.
விலை குறைவான ஜட்டியில இல்ல, அது நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. சரி, அப்புறம் பேசுறேன். சார் ஆ? நாங்க நிக்கவா கிளம்பவா? என்னது? சாவி வருமா இல்லையா? போட. இன்னமோ வாடா. குறைஞ்ச விலைக்கு ஏதாவது இடம் விலைக்கு வந்தா சொல்றீங்களா? ஏன் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்? சும்மாவே வாங்கி தரேன். 40 சென்ட் இடம் நல்லா மட்டமா செதுக்கி வச்சிருக்கோம். போன உடனே வீடு கட்டிடலாம். அந்த இடத்தோட ஓனர் கல்ஃப்ல இருக்காரு. நாம இன்னைக்கே டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருவோம். இல்ல, இன்னைக்கு வேண்டாம். நான் போய் ஹோமியோ டாக்டரை பார்க்கணும். சார், நீங்க ஏதாவது ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. நாட்டு மருந்து, அக்கு பஞ்சர், இங்கிலீஷ் மருந்துன்னு ஒவ்வொரு மருந்தா எடுத்துக்கிட்டா எப்படி குணமாகும்? நீங்க வேற, இவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஒண்ணு தேவையில்ல. எஸ்கே, வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்றத நிறுத்தினாலே போதும். எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் கூட தான் எத்தனையோ கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சாகுற வரைக்கும் எந்த வியாதியும் வந்தது இல்ல தெரியுமா? அவங்க கல்யாணம் கட்டுறத மட்டும் வேலையா வச்சுக்கல, வயல்ல ஓடி ஆடி விவசாயம் பண்ணாங்க. நீங்க பஸ்ல வந்தா தூங்குறீங்க, ஸ்கூலுக்கு வந்தா தூங்குறீங்க. நீங்க பண்ற ஒரே எக்ஸசைஸ்னு பார்த்தா அதான். நான் போய் டீ குடிச்சிட்டு அப்புறம் வரேன். சொன்னா மட்டும் கோபம் நல்லா வருது. புலி வருதுன்னு பொருளை கிளப்பின மாதிரி நீங்களும் புது வாத்தியார் வராருன்னு ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. இது அப்படி இல்ல சுதாகரா, ஆள் அங்க இருந்து புறப்பட்டான். அப்படின்னு ஒண்ணும் சந்தேகம் இல்ல, வந்திருப்பாரு. வந்தவர் இந்த ஸ்கூலோட பெருமையை பத்தி கேட்டுட்டு வந்த வழியா ஓடி போயிருப்பாரு. நீ வந்த வழியில விழுந்த கதையெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்ன? அந்த அளவுக்கு அறிவில்லாதனாலதான வாத்தியார புடிச்சு வச்ச புள்ளையாரட்டா ஒரே இடத்துல உட்காந்து ஒரே தேசிய பாத்துக்கிட்டு இருக்கான். சுதாகரே, ஒரு டீ சக்கரை கம்மியா? வந்துட்டியா? வந்தானே. வந்துட்டியான்னு தானே கேட்டேன். பின்ன ஏன் இப்படி எல்லாம் ஒரு மாதிரி பேசுறீங்க? இல்ல, புது பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட சவுதி அரேபியா போயிட்டியோன்னு நினைச்சோம், வேற ஒண்ணும் இல்ல. சரி, உன் முதுகுவலி எப்படி இருக்கு? சுதாகரே, டீ வேணா ஒண்ணு வேணாம், வாய முடுங்க. ஏன் வாத்தியார கோஸ்ட் போறீங்க? உன் டீயை தூக்கி அந்த ஓன வாயில ஊத்துறா. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னீங்களே, அது உண்மைதானா? ஆமாண்டா, தெம்பு இருக்கிறவன் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். சி வாயமுடு. வாத்தியாருக்கு இது எப்படி தெரிஞ்சது? கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே என்ன கூப்பிட்டு இருந்தாப்ல. சதாசிவன் சார் தங்கி இருந்த வீடு காலியா தானே இருக்கு, நான் புது பொண்டாட்டிய கூட்டிட்டு அங்க வந்துட்டுமான்னு கேட்டேன். வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ற இவன மாதிரி ஆளுங்களை ஊருக்குள்ள சேர்க்கவே கூடாது. வாயமுடுறா முள்ளமன்றி தலையா, இதுக்கு மேல ஏதாவது பேசுற தலையிலேயே போடும். தாடியை சுருத்திட்டு ஐடியா சொல்லிட்டா இவருக்கு ஜிடி நாயுடு நினைப்பு. வரப்போற வாத்தியாருக்கு தங்கறதுக்கு வீடு கொடுப்பீங்களா? அப்ப வரப்போற புது வாத்தியாருக்கு உன் வீட்டை கொடுப்பியா? யாருதான் அந்த புது வாத்தியாரு? இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்களே, அவர் பேரை சொல்லக்கூடாதா? விஜயராகவன். தாதிந்தா திந்தா தாதிந்தா. டீச்சரோட கொலுசு புதுசா இருக்கு. இல்லடா, அது பழைய கொலுசு தான்டா. ஆனா காலை பாத்தியா செக்க செவேன்னு. மஞ்சள் தேய்ச்சி கிழிப்பாங்களே. ஹெட்மாஸ்டரா இருந்துகிட்டு சொந்த ஸ்கூல்லையே குறைவா பேசுறேன்னு நினைக்காத. உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இங்க இருக்கு. பொது தேர்வுக்கு முன்னாடி எல்லா பாடங்களையும் நடத்தணும்னு டீச்சர்ஸுக்கோ
படிக்கணும்னு பசங்களுக்கோ அக்கறையே கிடையாது. ஏய், கிளாஸுக்கு போங்கம்மா. அங்கதானே போயிட்டு இருக்கோம். கிளாஸ் இந்த பக்கம். சரியான பசங்க. வாத்தியாருங்க இங்க இருந்து போனாலோ இல்ல டிரான்ஸ்பர் ஆகி போனாலோ இன்னொரு வாத்தியார் இங்க வரவே மாட்டாரு. வாங்க. இந்த 7-8 வருஷத்துல ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இந்த ஸ்கூலுக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிடி டீச்சர். அப்பா வேலை பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. உட்காருங்க. ஆனா அவங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா கோழி பிசினஸும் யோகா கிளாஸும். புதுசா ஒரு டீச்சர் இங்க வராங்கன்னு தங்கராஜ் சொன்னப்ப உண்மையிலேயே நான் நம்பல. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் டிஇஓ கண்ணில் பட்டிருக்குன்னா அது ஆச்சரியம் தானே. நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கிழிஞ்சு போன புஸ்தகம் தான் இந்த ஸ்கூலு. பாடம் நடத்துறதுக்கு சரியான வாத்தியார் இங்க இல்ல. உங்களுக்கு இந்த கணக்கு பாடத்தை தவிர கவலைப்படாதீங்க சார். பிடி கிளாஸை தவிர மத்த எல்லா சப்ஜெக்டும் என்னால எடுக்க முடியும். அது போதும். வாங்க கிளாஸ் ரூம் போலாம். ஓகே. அன்புள்ள மாணவர்களே, மாணவிகளே, போன வருஷம் இந்த ஸ்கூலை விட்டு போன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா காதுல ரத்தம் தான் வரும். உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்த இந்த ஆசிரியர் வந்திருக்காரு. அவரை நீங்க எல்லாரும் ஏய் யாரா இது? பூனை உள்ள வந்துருக்கு சார். மூஞ்ச பேத்துருவேன். நான் பார்த்துருவேன். ஏண்டா இந்த பூனை ஒரு நாளாவது வாசல் வழியா வராதா? இந்த ஸ்கூல்லயே ரொம்ப சீனியர் ஸ்டூடெண்ட் இவன் தான். 8ஆம் கிளாஸ்ல 2 வருஷம், 9ஆம் கிளாஸ்ல 1 வருஷம். கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். வணக்கம் ஐயா. சைலன்ஸ் சைலன்ஸ். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எடுத்துக்கடா பாலுங்களா. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. சதாசிவன் வாத்தியார் மாதிரி இல்ல இவரு. ஆமா, இவருக்கு ஸ்பெஷலா வால் முளைச்சு. ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவர். அடக்க ஒடுக்கமா இல்லைன்னா பொளந்துருவாரு. புரிஞ்சுதா? உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நான் விடைபெறேன். ஜெய் ஹிந்த். நீங்க பாடத்தை ஆரம்பிங்க. தேங்க்யூ. இது உங்க கையில இருக்கட்டும். ஏன்னா பசங்கள்லாம் ஒரு மாதிரி. இப்ப தேவையில்ல சார். அவசியம் வரும்போது நானே வாங்கிக்கிறேன். பவர் ஸ்டார். யார் அது? பஷீர் இல்ல? ஆமா. பஷீர் உன் அப்பா பேர் என்ன? எனக்கு அப்பா இல்ல சார். வேற யார் இருக்காங்க? பாப்பா தான் இருக்காரு, மீன் வியாபாரி. பெரிய கமல் ஓனர் மாதிரி சொல்றான் சார். ரோட்டோரத்துல மீனை வச்சுக்கிட்டு சார். அவன் அப்பா பத்தி யார் கேட்டாலும் இப்படிதான் அந்த புழு சார். வாய் மூடுறான் என்ன? பொய் சொல்றான் சார். அவன் அப்பா தான் பால்ல தண்ணி கலந்து விக்கிறாரு. சரி நீ உட்கார். காதன், அதுவா உன் பேரு? ஐயோ இல்ல சார், அதான் எனக்கு வச்ச பட்ட பேரு. இது என் பேர்ல பாதி சார். பிரகலாதன் எழுதாம காதன் எழுதிட்டேன். மை நேம் இஸ் பிரகலாதன். பூனை, காதன், உங்கள வேற யாருக்காவது இந்த மாதிரி பட்ட பேர்லாம் இருக்கா? இருக்கு சார். இல்ல சார். அப்போ பேரே வைக்கலையா? இருக்கு சார். காம்பஸ் இல்ல அஸ்வதி. அஸ்வதி உட்கார். நீங்க என்ன பட்ட பேரை வேணா வச்சு கூப்பிட்டுக்குங்க. ஆனா எல்லாம் கிளாஸ்க்கு வெளியே. கிளாஸ்க்குள்ள வந்துட்டா பஷீர், சுமன், கிரண், பிரகலாத், மொபினா, தனம், ஆனந்தி, அஸ்வதி. நான் விஜயராகவன். யாரு? நான் திவ்யா, ராஜலட்சுமி நகர். அதனால நானும் இந்த கிளாஸ் தான் சார். ஓ, இப்ப டைம் என்னாச்சு? என்கிட்ட வாட்ச் இல்ல. கையில வாட்ச் இல்லைங்கிறதுனால நீ இப்படி நினைச்ச நேரத்துக்குலாம் ஸ்கூலுக்கு வர்றது சரியில்லை. நாளையில இருந்து செகண்ட் பெல் அடிக்கிறதுக்குள்ள கிளாஸ்க்குள்ள இருக்கணும். இல்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார். ஸ்கூலை பத்தி மட்டும் நீ பேசாத. அப்புறம் கூப்பிடுறேன். கையெழுத்து போட ரிஜிஸ்டர் வேணுமா? அது அங்க இல்ல. கமான். இது யாரு? சாருக்கு தெரியலையா? நிமி. வணக்கம் சார். பாட்டுக்கு பாட்டுங்கிற ரியாலிட்டி ஷோவுல 6வது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு திறமையான பொண்ணு. இன்னில இருந்து இந்த பொண்ணுக்கு நான் தான் ட்ரெயினர். நீங்க தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணணும். அது சரி. அப்படின்னா நீங்க இன்னைக்கும் கிளாஸ் எடுக்கணுங்கிற எண்ணத்துல வரல. கிளாஸ் இப்ப அதான் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீங்க கிளாஸுக்கு போங்க. நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன். இந்த பிடிவாதத்துக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. கொஞ்சம் எந்திரிங்க சார். அட எந்திரிங்க சார். கண்ணை மூடுங்க. எதுக்கு? கண்ணை மூடுங்க. மூட்டிங்களா? கை தூக்குங்க. கை தூக்குங்க. அப்படிதான்.
என்ன கம்பெனி எந்த கம்பெனியா இருந்தா என்ன? இந்த பொண்ணோட அப்பா துபாயில இருந்து கொடுத்தாரு உங்களுக்காக. அப்படின்னா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அனுப்பிட வேண்டியதா? ஜெயம் உண்டாகட்டும். வா ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். இந்த எந்த கிளாஸ் ரூம் ஆனாலும் எடுத்துக்கோ. ஆ. ம். ஜெய் ஹோ, போயிட்டு வா. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்டி. அவர் என்ன பார்த்த பார்வை என்ன, என்கிட்ட பேசின பேச்சு என்ன, இதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவருக்கு என் மேல ஒரு கண்ணு தாண்டி. எச்சி வாய்மோடு வந்து 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவருக்கு உன் மேல கண்ணா? ஒரு விஷயத்துல மட்டும் நான் தெளிவா இருக்கேன். விஜயன் சார் என்ன லவ் பண்ற வரைக்கும் நான் இந்த ஸ்கூல்ல விட்டு போக மாட்டேன். என்ன கனவு காண்றியா? நீ நினைக்கிறது ஒண்ணும் நடக்காது. இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நல்ல வாட்ட சாட்டமான ஒரு ஆம்பளை தான் உனக்கு காதலனா வருவான்னு கைரேகை பாக்குறவங்க கூட சொன்னாண்டி. எதுக்கு தேவையில்லாம நமக்குள்ள சண்டை? பேசாம பேர் எழுதி போட்டு பாப்போம். நான் ரெடி. நீ அப்படின்னா என்னையும் சேர்த்துக்குங்கடி. என்னடி, ஒரு இந்துவ கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா சம்மதிப்பாரா? சம்மதிப்பாரு. ஏன்னா எங்க அப்பா கம்யூனிஸ்ட். சிப்பி இருக்குது, முத்து இருக்குது. எங்க பாடு 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 பாடு. சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பாரு. சபாஷ். வித் ஆக்ஷனோட ஆடியன்ஸ் பார்த்து பாடு. சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பார்க்க நேரம். சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி. திறந்து பார்க்க நேரம் இல்லங்க ராசான்னு சொல்லிட்டியா? அந்த ராசா இப்ப நான் தானே நினைச்சுக்கிட்டேன். என்ன பார்த்து பாடு பார்க்கலாம். திறந்து பார்க்க நேரம் இல்லங்க ராசாவே. இப்படி பாடணும். சத்திட்டீங்க சார். டேய் போடா. போன வருஷம் 74 இருந்த பிள்ளைங்க இப்ப 54 குறைஞ்சு போச்சு. பின்ன எப்படி குறையாம இருக்கும்? கூடையில சுமக்காத குறையா முட்டை முட்டையா வாங்கி வருஷம் பிள்ளைங்க வெளியில போகுது. போன வருஷம் SSLC எக்ஸாம்ல எல்லாரும் ஃபெயில் ஆனப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து மினிஸ்டர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்க. மொத்த டீச்சர்ஸையும் மாத்தி புது டீச்சர்ஸ கொண்டு வந்தேன். மாத்தி மட்டும் என்னாச்சுங்கிறீங்க? அப்படி புதுசா வந்தவங்களே அவங்கவங்க பிள்ளைங்களை நல்லா சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. அப்புறம் ஆக்ஷனும் இல்ல ரியாக்ஷனும் இல்ல. நீங்க இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததே உத்தமம். எதுக்காக? உங்களுக்கு ஒரு பையன் பிறந்து நீங்க எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்டா அண்ணாமலை ஸ்கூல்ல வேலை பாக்குறேன்னா சொல்ல முடியும்? சாப்பிடுறா. சின்ன பண்ண அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். என் பையன் விஷ்ணு உங்க அப்பா எந்த ஸ்கூல்ல வேலை பாக்குறாருன்னு கேட்டா அவன் ஸ்கூல் பேரையே மாத்தி தான் சொல்றான். என்ன அவங்க பிரஸ்டேஜ் அவங்க காப்பாத்திக்க வேண்டாமா? எவ்வளவோ ஸ்கூல் இருக்கும்போது இந்த ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கியிருக்கீங்களே, அதோட ரகசியம் என்னன்னு தான் எனக்கு புரியல. வரும்போதே ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டீங்களோ? எங்க இருந்தாலும் படிப்பு சொல்லி தரதானே சார் நம்ம டியூட்டி. ஆமாமா. மோசமான ஸ்கூல்ல மோசமான சூழ்நிலையில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரதுதான் பெரிய விஷயம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகும்போது தான் நாம ஜெயிக்கிறோம். அதுல இருக்கிற ஆத்ம திருப்தி அனுபவிச்சாதான் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அண்ணாமலை மாடர்ன் ஹை ஸ்கூல்ல எங்க அப்பா ஹெட் மாஸ்டரா இருக்காருன்னு உங்க பையன் பெருமையா சொல்லணும். இல்லையா சார்? ஹலோ ஹலோ. கேக்குது கேக்குது சொல்லு. எனக்கு டவுன்ல இருந்து இப்பதான் ஒரு மொக்க பஸ் கிடைச்சிருக்கு. இது ரோடா? இது எங்க பார்த்தாலும் மேடு பள்ளமா இருக்கு. இந்த பஸ் ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ள விடிஞ்சிரும். என் ஸ்கூட்டி அங்கதானே இருக்கு, பத்திரம். அப்புறம் ஆமா, பெட்ரோல் விலை தான் ஏறி போச்சுல. இங்க இருக்கிற மேடு பள்ளத்துல ஏறி இறங்கறதுக்குள்ள இந்த வண்டியே ஒரு வழி ஆயிடும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ வர வேண்டாம், நானே வந்துடுறேன். ஏன்னா வண்டியில பெட்ரோல் ட்ரை ஆயிடும். போடி. நேத்து நான் ஏன் மிஸ் கால் கொடுத்தேன்னா என் போன்ல பேலன்ஸ் இல்ல. 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 2 நாள்ல காலி ஆயிடும். அப்புறம் ரேவதி போன் பண்ணான்னு சொன்னியே, அவளுக்கு மாப்பிள்ள ஓகே ஆயிடுச்சா? ஏமா கொஞ்சம் மெதுவா தான் பேச. ஏன் சத்தமா பேசினா வண்டி பஞ்சர் ஆயிடுமா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏய், பப்ளிக் பிளேஸ்ல எப்படியாமா பேசுவ? நான் மட்டும் இது பிரைவேட் பிளேஸ் நான் சொன்னேன். சொல்லு. அந்த பொண்ணை கீழே இறக்கி விடுங்க, ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கு. ஹலோ ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? மத்த பயணிகளுக்கு தொந்தரவு ஏற்படுற மாதிரி இந்த செல்போனை யூஸ் பண்றது தப்பு இல்லையா மேடம்? மேடமா? சாருக்கு எந்த ஊரு? நான் எந்த ஊருக்காரனா இருந்தா என்ன, ஆனா நீங்க இவ்வளவு சத்தமா பேசினா போன் இல்லாமலே அவங்களுக்கு கேட்கும். ஏன் போன், ஏன் வாய், ஏன் காசு? ஆனா கிழியறது எங்க காது இல்ல சார். இதுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது சார். ஆமா, எங்களுக்கு சொன்னா புரியாதுதான். பொம்பளை மாதிரியா பேசுற? மரியாதை கெட்டுடும். ஹலோ ஹலோ. இதே வாங்கிக்கோ, காசெல்லாம் வேண்டாம். நீ யாரா காசு இல்லாம தரத்துக்கு? ஓங்கி ஒண்ணு தரட்டுமா? அதுக்கும் காசு வேணாம். என்ன இங்க ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தோம் டீச்சர். ரொம்ப சாப்பிடாதீங்க, வம்பாயிட போகுது. சொட்ட சொட்ட.
அங்க பாரு நல்லா இருக்குல்ல சொட்ட சொட்ட ஐயோ ஏய் இங்க வா. என்ன டீச்சர் பொடி காம்பஸ். ஹாய் திவ்யா. போடா பொறுக்கி. ஆஹா, யோகா கிளாஸ் போயிட்டு வரீங்க போல இருக்கு. இல்ல சார், நான் இன்னைக்கு போல. ஆ. ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு வந்தேன். இல்ல என்கிட்ட சொல்லாம போற அளவுக்கு அப்படி என்ன வேலை? அப்படி ஒண்ணும் இல்ல சார். இன்னொரு இடத்துல நல்லா சொல்லி தராங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படின்னா நம்ம சார்களையும் சேர்த்து விடுங்களேன். இங்க எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு சும்மா தானே இருக்காங்க. அப்படியாவது இந்த ஸ்கூலுக்கு நஷ்டம் ஏற்படாம இருக்கும்ல. இந்த ஸ்கூல் நடக்கிறதுனால உங்களுக்கு தானே லாபம். என்னது? சார், இந்த ஸ்கூலை விட ஒரு பெரிய குடன் உங்களுக்கு கிடைக்குமா? அதுவும் இந்த மாதிரி இலவசமா? எல்லாம் எனக்கும் தெரியும் சார். ஓ, ரிஜிஸ்டர் என் டேபிள்ல தான் இருக்கு. வேணும்னா நேத்திக்கு இன்னைக்கு நாளைக்கு சேர்த்து கழுத்து போட்டு போயிடுங்க. ஓ, நீங்க என்ன இங்க? அதேதான் நானும் கேக்குறேன். நல்ல கேள்வி. நான் இங்க தானே இருக்கேன். ஓவரா பேசும்போதே மார்க்கெட்டிங் ஆளுன்னு தெரிஞ்சது. சோப்பு சீப்பு கண்ணாடிலாம் வேணாம். ஊர்கா பாட்டில் இருந்தா கொடுங்க. நான் தான் இந்த ஸ்கூலோட பிடி டீச்சர். ஐயோ, பிடி சாந்தா டீச்சரா? சாந்தா. சாந்தால சாந்தினி. ஐயோ சாரி. வணக்கம் சார். எஸ்கே, இந்த ஆளு எப்படி குரட்ட வர்றான்னு பாருங்க. யா பாட்டுக்கு போட்டியா விடுறாரு. டீச்சர் புது வாத்தியார் வந்திருக்காரு. நான் இப்பதான் அவரை பாத்துட்டு வரேன். ஓ, அந்த ஆளா? சீன் பார்ட்டி. ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியல. என்ன அப்படி தெரியல? அந்த ஆளு அப்படித்தான். கொஞ்சம் அதிகமா படிச்சிட்டாரா அந்த திமிரு. அவர் எச்எம் ரூமை விட்டே வெளியே வர்றதில்ல. நம்மளால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எதுக்கு அவரை பத்தி தேவையில்லாம பேசுறீங்க? அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஹேண்ட்ஸமா அழகா இருக்காரு. நீ வேணா அவரை சைட் அடிச்சு பாரு. வேஸ்ட். சரியான மொக்க போடுற பார்ட்டி. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நேத்து கூட என் வீட்டுக்காரர் உன்னை பத்தி தான் கேட்டாரு. அவருக்கு முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எனக்கா? எனக்கு ஒரு ட்ரே வேணும். அது சரி. வாங்கின முட்டைக்கு இன்னும் காசு கொடுக்க வழி இல்லையா? இன்னும் வேணுமா? நம்ம நட்புக்குள்ள காசெல்லாம் ஒரு மேட்டரா? நான் காசு விஷயத்துல நட்பு கிப்பெல்லாம் பார்க்க மாட்டேன் நீங்க சார். இப்படி எல்லாம் பேசினா நானும் பேச வேண்டியது இருக்கும். என்ன? நீங்க கொடுத்த 12 முட்டையில 3 முட்டை கூழ முட்டை தெரியுமா? இந்த கதை வேண்டாம். நான் முட்டைய குலுக்கி பாக்குறதுல முட்டை வியாபாரியே தோத்துருவான். நல்ல முட்டை தான் கொடுத்தேன். வீட்டுக்கு போறதுக்கு பெல் அடிக்கல, கிளாஸுக்கு போறதுக்கு தான் பெல் அடிச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? இது ஒரு சாதாரண பிராண்ட் ஜட்டி இல்ல. ஆப்பிரிக்கா காடுகள்ல மட்டும் வளர்ற ஆயுர்வேத செடிகள்ல இருந்து ஜப்பான் டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி பல தாது பொருட்களை கலந்து வார்த்து எடுக்கப்பட்ட ஆயுர்வேத ஜட்டி. யோ, நீ ரொம்ப நாளா இந்த மூலம் தொல்லையால கஷ்டப்பட்டுட்டு இருக்கல, இந்த ஆயுர்வேத ஜட்டியை யூஸ் பண்ணி பாரு, பறந்து போயிடும். நீ அண்டவர் கொடுத்தா அவனுக்கு மூலம் போயிடும். அவன் மூலம் உனக்கு வந்துரும். பரவாயில்லையா? அப்ப குட்டப்பனா இருக்கிறனா நட்டப்பனா ஆயிடுவேன். நம்ம சேகர் சார் மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுப்பா. ஒரு பக்கம் லேண்ட் புரோக்கர், இன்னொரு பக்கம் ஜட்டி வியாபாரம், அதுவும் இல்லாம நம்ம ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்காரு. உங்க சைடு பிசினஸ்க்குலாம் ரைடு விட ஆளு வந்தாச்சு. டீச்சருங்க ஸ்டாஃபுங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற சைடு பிசினஸ் ஓரங்கட்ட சொல்ல போறாரு விஜயன் சார். என்ன சொல்ற? தலைகீழ நின்னாலும் இந்த ஸ்கூலோட தலைவதியை மாத்த முடியாது. எனக்கு என்னமோ மாறும் தோணுது. விஜயன் வாத்தியார் வந்த நேரம் இந்த ஸ்கூலுக்கு நல்ல நேரம் தான். நல்ல நேரமா? அவன் மட்டும் இந்த ஸ்கூலுடைய தளபதியை மாத்திட்டானா அன்னைக்கே என் தாடியும் மீசையும் பாதி எடுத்துக்கிற. என்ன சவாலா? சவாலு. அப்படி நடக்கல உன் தாடி மீசையை எடுத்துருவான். சைடுல பாத்துடா. ஏய், 4 மணிக்கு அப்புறம் தான் வரணும்னு உங்ககிட்ட எவ்வளவு தூரம் சரி, சொல்லிருக்கேன். இனிமே 4 மணிக்கு மேலேயே வரேன். ஆனா இனிமே மூட்டையை லாரியில ஏத்துறதுக்கு கூட நீங்களும் இருந்தாகணும். நீ ஏன்டா இப்படி இருக்க? நான் இந்த ஸ்கூல்ல தானே படிச்சேன். மாஸ்டர் கிட்ட படிச்சா வேற எப்படி இருப்பேன்? அடிப்பாடவா. கிளாஸுக்கு போங்க. கிளாஸ்ல போய் உட்காருங்க. குட் ஆஃப்டர்நூன். எங்க நீங்க இந்த பக்கமா வந்திருக்கீங்க? சும்மா ஸ்கூல்ல சுத்தி பார்க்கலாம். ஈவினிங் ஸ்டாஃப் மீட்டிங்ல நானே ஏதாவது சொல்லணும்ல. ஸ்டாஃப் மீட்டிங்ல என்ன சொல்ல போறீங்க? ஐயோ, இது ஒரு பிசினஸா நான் பண்ணல. ஊர்ல கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன உபகாரம். நம்பிட்டேன். எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, 5இல் விளையாதது 50ல் விளையாது. அது இங்கேயும் இருக்கு. நல்லா தெரியுது. இவர் ஒரு மாதிரியான ஒரு போல இருக்க.
மினிஸ்டருக்கும் டிஇஓ டைரக்டருக்கும் பெட்டிஷன் அனுப்பிட்டதால மட்டும் இந்த ஸ்கூலுக்கு ஒரு மாற்றம் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நம்ம ஸ்கூல்ல இருக்கிற பிரச்சனைகளை அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டோம். ஒவ்வொரு வீடா போய் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்க பசங்களை எப்படியாவது ஸ்கூலுக்கு கொண்டு வரணும். என்ன இவர் நம்மள புள்ள பிடிக்கிறவங்களா மாற சொல்றாரா? பசங்க குறையறதுனால உங்க சம்பளம் கம்மியாயிருன்னு பயப்பட வேண்டாம். இது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். பசங்கன்னு பேசும்போது ஞாபகம் வருது, உங்க ஹஸ்பண்ட் வந்து 5 மாசத்துக்கு மேல ஆகுது. ஏதாவது விசேஷம் உண்டா? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. பசங்க ஸ்கூலுக்கு வராதது ஒரு பிரச்சனையே இல்ல. வர்ற பசங்களுக்கு மட்டும் நடத்துவோம். அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துற இந்த மாதிரி ஸ்கூல்களை மூடணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவர் என்ன வேணாலும் பேசுவாரு. சப்போர்ட் பண்ணதா யூனியன் இருக்கே. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பேரண்ட்ஸையும் பார்த்து உங்க பிள்ளைங்களை இந்த ஸ்கூல்ல சேருங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நம்மால அங்க நிக்க முடியாது. இதெல்லாம் இவருக்கு எங்க தெரிய போகுது? பேரண்ட்ஸ்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எதுவும் சொல்ல வேணாம் ப்ளீஸ். இந்த அண்ணாமலை ஸ்கூலோட பூலோக சரித்திரம் தெரியாமதான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கூலோட ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். இவருக்கு பெரிய பூமியாலஜிஸ்ட் நினைப்பு. ஜியோகிராபிக்கலா பேசினா இது திருப்புவன தொகுதி, மன்னடிப்பட்டி கொம்யூன், ராஜலட்சுமி நகர். நம்ம தொகுதியோட மொத்த ஜனத்தொகை 23,212. அடுத்து சரித்திரம். 1864ல வெளிநாட்டுல இருந்து இந்த ஊருக்கு ஒரு கலெக்டர் வந்தார். அவரும் அவரோட நண்பரும் செழிப்பா இருக்கிற இந்த ஊர் பிடிச்சு போய் நீங்க இருக்கிற இந்த இடத்துல வீடு கட்டி மனைவியோட வாழ்ந்தார். கலெக்டருக்கும் ஒரு மனைவிக்கும் குழந்தை இல்லாததுனால ஜாதி மதம் பார்க்காம பல ஏழை குழந்தைங்களை தத்தெடுத்து படிக்க வச்சாங்க. அப்ப ஆரம்ப பள்ளியா இருந்த இது காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிய ஹைஸ்கூல் லெவலுக்கு வந்திருக்கு. ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் 5000க்கு மேல தாண்டினப்போ அவங்க உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி செக்ஷன் பிரிச்ச ஸ்கூல் தான் இது. ஹிஸ்டரி கரெக்டா சார்? ஆமா. இதெல்லாம் தெரிஞ்சுக்க பூமியாலஜிஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு இருக்க வேண்டிய நாலேஜ் நமக்கு இருந்தாலே போதும். சரித்திரத்தை பத்தி பேசி எந்த பிரயோஜனம் இல்ல சார். வாழ்க்கையில உருப்படாம போகணும்னு நினைக்கிற பசங்க மட்டும் தான் இங்க வராங்க. கத்து கொடுக்கிற நாமளே இப்படி சொன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? பரீட்சை எழுதின எல்லா மாணவர்களும் ஃபெயில் ஆனாங்கன்னா அது நாம ஃபெயில் ஆனதா அர்த்தம். நாம நம்ம கடமையை செய்ய மறுத்தா பாழாக போறது ஒரு தலைமுறை. ஒரு பையன் வழி தவறி போனா அவன் குடும்பமே பாதிக்கப்படும். படிப்பே வேணான்னு ஒதுங்கி போற இந்த பசங்களை நாம படிக்க வைக்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணலாம்ல? நீங்க என்ன சொன்னாலும் டீச்சர்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. உங்க பசங்களை நீங்க வேலை செய்யற இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்காம இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வச்சதுனால டீச்சர்ஸ் யூனியன் பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து எஸ்கே சாரை தூக்குனதுதான் ஒரு டீச்சருக்கு மரியாதைனா அந்த மரியாதை எனக்கு வேண்டாம். இது இவருக்கு எப்படி தெரியும்? போதும் சார், இந்த மீட்டிங் இதோட முடிச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். வாங்குற சம்பளத்துக்கு நாங்களும் கரெக்டா தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் செய்றீங்க. ஸ்கூல்ல சைன் பண்ணிட்டு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கும் ஜட்டி வியாபாரமும் செய்றீங்க. நாம எப்படி வேலை செய்யறோம்? ஜூன்ல இருந்து மார்ச் வரைக்கும் 304 நாள் இருக்கு. இதுல ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறை பண்டிகை நாட்கள்னு கழிச்சா 195 நாட்கள் தான் வேலை நாள். தினக்கூலின்னு பார்த்தா கூட ஒரு நாளைக்கு நமக்கு 1000 ரூபாய் வருது. அதுல வெறும் 100 ரூபாய்க்கு நம்ம வேலை செஞ்சாலே கவர்மெண்ட் நடத்துற பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாருமே பாஸ் ஆவாங்க. நிறுத்துங்க சார். நீங்க யாரு துக்ளக்கா? இப்படி எங்களை தரக்குறைவா பேசுறீங்க? இவர் பேசுறதெல்லாம் கேட்கத்தான் எங்களை நீங்க வர சொன்னீங்களா? வாங்க சார். வேலை செய்யாம இருக்கிறதுல இவங்க எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நீங்க தனியா தான் இருப்பீங்க. நோ 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 நோ, நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டீங்க. அவருக்கு துணையா நான் இருப்பேன். நான் முடிவு பண்ணிட்டேங்க. என்னோட பசங்களை இந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைப்பேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். உனக்கு தான் குழந்தைங்களே இல்லையே? பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் சொல்றேன். இந்த திறமைய அவன் படிப்புல காமிச்சிருந்தீங்கன்னா விசில ஊதிக்கிட்டு பிள்ளைக்கு பின்னாடி ஓட வேண்டியது இருக்காதுல்ல. ஏன் இந்த வேலைக்கு என்ன குறைச்சல்? எனக்கு ஜாலியா தான் இருக்கு. இருக்கிறதே 10-15 பசங்க தான். அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் டீஸ், இந்த மாதிரி 4-5 வார்த்தையை சொல்லிட்டு வந்தா போதும்.
இதே மத்த சப்ஜெக்ட் டீச்சரா இருந்தா மாங்குன்னு கத்த வேண்டியதா இருக்கும், வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி போயிடும். ம். கோழிக்கு தீனி போடலையா? நீ இப்படி எல்லாம் பண்ண நான் முட்டை வியாபாரத்தை நிறுத்திடுவேன் தானே நீ கோழிக்கு கூட தீனி போடாம இருக்க. இந்த கோழிங்க போடுற சத்தத்தை கேட்காம என்னோட தாயால தூங்க முடியுமா? அந்த சரளா என்ன எப்படி எல்லாம் பேசுறா தெரியுமா? வரதட்சணை கொடுக்க வழி இல்லாதனால கோழி வளர்க்கறாங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அதான் சங்கதியா? ஊர்ல இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, அதான் என் மேல எரிஞ்சு விடுறியா நீ? இரு நான் பேசிக்கிறேன். இனிமே ஒரு முட்டை கூட அந்த சரளாவுக்கு நான் கொடுக்க போறது இல்ல. ஐயோ இத்தனை கொடுத்துட்டு இப்ப இல்லன்னு சொல்ல தப்பா நினைப்பாள? அவங்க என்ன நினைச்சிட்டு போட்டோம். இவங்களுக்கு விக்கிறத விட நான் வெளியில வித்தா இதை விட நிறைய லாபம் கிடைக்கும். நான் சம்பாதிக்கிறது யாருக்கும் பொறுக்கல. அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க அவங்க பையன் கல்ஃப்ல இருக்கா, நமக்கு யார் இருக்காங்க? நான் தானே சம்பாதிக்கணும். என்னை கட்டிக்க போறவன் வரதட்சணை எவ்வளவு கேட்பான்னு யாருக்கு தெரியும்? வரதட்சணை கேட்காத ஒருத்த சிக்க மாட்டேங்கிறானே. இந்த நகை வேலை வேற நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. என் கல்யாணத்துக்கு கை நிறைய வளையல் போடணும்ல, அதுக்குதான் உழைக்கிறேன். ஆஹா, சார பியோனு எங்க புள்ள பிடிக்க கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. கோணிப்பை எடுத்துக்கிட்டீங்களா? பூமியாலஜிஸ்ட் கோழிய குடும்பத்தோட எங்க கூட்டு போறீங்க? பியூட்டி பார்லருக்கு. இவங்களுக்கு ஃபேஷியல் பண்ணணும். ஓஹோ, அப்படின்னா அதுங்களோட சேர்ந்து நீங்களும் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. 2 பேருக்கு பண்ணா ஒருத்தருக்கு ஃப்ரீயா பண்றாங்க. நீங்க இந்த கிரீம் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கிரீமோட தன்மை மாறி போனதுனாலதான் என் கலர் இப்படி போயிருச்சு. இந்த வந்துட்டேன் சார். வீட்டுல யாரும் இல்லீங்களா? ஏன் இங்க ஒருத்தி பணமரம் மாதிரி நிக்கிறேன்னு உங்க கண்ணுக்கு தெரியலையா? வணக்கம் பெரியம்மா, இது அருணோட வீடு தானே? நல்லா இருக்க, இது என்னோட வீடு. அருண் இங்க தான் இருக்கிறத சொன்னாங்க. நான் அவனோட அம்மா. அருண் ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வரல. நாங்க அவனை கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ஐயே, அந்த எண்ணத்தை உங்க மனசோட வச்சுக்கங்க. வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற பிள்ளைய உங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி பாழாக்க விரும்பல. இல்ல அம்மா, இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? பெரிய பாத்தியாரா. நம்ம வரதராஜன் சொன்ன மாதிரி இது ரொம்ப கஷ்டமான காரியம் தான் சார். நாம ஒண்ணு பண்ணலாம். என்ன? பேசாம ஸ்கூலுக்கு போய் இருக்கிற பசங்களுக்கு பாடம் நடத்துவோமே. அவங்களோட வறுமையான சூழ்நிலை தான் அவங்கள இப்படி பேச வச்சது. இல்லனா அவங்களுக்கு நம்ம மேல எதுக்கு இந்த அளவுக்கு கோபம் வரப்போகுது? கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா நடைமுறைக்கு எதுவும் பேச வேண்டாம். நாம ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போறோம். நம்மள எவ்வளவு கேவலமா பேசினாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறலாம். ஒரு குழந்தையாவது நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர முடிஞ்சா அது நமக்கு வெற்றி தானே. அதுக்கு என்ன சார், இதோ பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அது நம்ம ஸ்டூடெண்ட் அபிலாஷ் வீடு தான். ஆனா அவன் என்னடான்னா அவன் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு தெரு தெருவா. சார் அதோ வரேன். அண்ணா அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. இவர் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது வாத்தியார். அப்படியா? நம்ம அபிலாஷ ஸ்கூலுக்கு அனுப்புற விஷயமா அவங்கள பார்த்து. ஐயா, நான் போதுங்க, உங்க பையனை கொண்டு வந்து ஸ்கூல்ல விடுங்க. சரியா? அத சொல்லத்தான் நாங்க வந்தோம். வாடா. அபி, ஐயா, என்னால நம்பவே முடியல. இது நம்ம ஸ்டாஃப் ரூம் தானா? கிரேட். இந்த ஊர்ல நாராயணமூர்த்தின்னு ஒருத்தன் இருக்கான். அவங்கிட்ட ஒரு சின்ன பையன் வேலை பார்க்கறான். அந்த நாராயணமூர்த்திக்கு சாராயம் தான் தொழில். அந்த வியாபாரத்தை இந்த சின்ன பையனை நம்பி நடத்துறான்னா பாத்துக்கங்களேன். கல்ல கட்டி கடல்ல போட்டாலும் நீந்தி வெளியே வந்துருவான். அப்படி ஒரு பயமே இல்லாத ஜென்மம். பார்த்து கத்துக்கடா. மீச முளைக்கிறதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கிறத இழிச்சிட்டு நிக்காம வேலையை பாரு. சீக்கிரம் எடுத்துட்டு போனேன். புது இன்ஸ்பெக்டர் மோசமான ஆளு. சாராயம் கடத்துறதுல நீ கில்லாடி தாண்டா, உன்னை பாராட்டுறேன். ஆமா, உங்க ஓனருக்கும் உனக்கும் எப்படி டேர்ம்ஸ்? மாச சம்பளமா இல்ல தினக்கூலியா? உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏண்டா நீ ஸ்கூலுக்கே போறது இல்லையா? எந்த மடையும் போவான்?
கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. யாரு? நாம யார பார்க்கணும்னு நினைச்சு வந்தோமோ அந்த பெரிய மனுஷன் அதோ வரான் பாருங்க. ஓ, மனோ சார் கொஞ்சம் நிக்கிறீங்களா? இதுதான் நம்ம புது வாத்தியார். அதுக்கு நான் என்ன பண்ணும்? ஐயா உங்ககிட்ட ஒண்ணு வாங்க வரல, உங்களை கூட்டிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். வர்றீங்களா ஸ்கூலுக்கு? தம்பி, ஆஹா. நாங்க இங்க யாரையும் பிடிச்சிட்டு போறதுக்காக வரல. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மனோ, எல்லாரும் ஸ்கூலுக்கு போறது வெறும் படிக்கிறதுக்கும் பாஸ் ஆகிறதுக்கும் மட்டும் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்கு. உதாரணத்துக்கு துபாய்க்கு போறத நீ வாழ்க்கையின் லட்சியமா வச்சிருக்கல, சின்ன பண்ணதான் சொன்னாரு. ஆனா துபாய் போறதுக்கு உனக்கு முதல்ல பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கணும்னா அதுக்கு SSLCயாவது மினிமம் படிச்சிருக்கணும் இல்லையா சின்ன பண்ண? அப்புறம் இங்க பாரு, வாத்தியாரு 2 தடவை துபாய் போயிட்டு வந்தவரு. துபாய் கதைய கேட்டு கேட்டு இங்க பாரு, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? சாரு கூட அந்த ஊர்ல ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒருவேளை நீ ஸ்கூலுக்கு வராமலே SSLC எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோ. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது கான்டாக்ட் சர்டிபிகேட்டும் கண்டிப்பா கேட்பாங்களே சின்ன பண்ண. அப்புறம் நீ இப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சற கணபதியோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா உனக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட்டை HM எப்படி கொடுப்பாரு? நோ நோ நோ, கொடுக்கவே மாட்டாரு. மனோ, நீ இந்த மாதிரி வேலை செய்யறது அந்த கணபதி கொடுக்கிற வெறும் 100 ரூபாய் பணத்துக்காக தானே? அந்த பணத்தை நான் தரேன், சும்மா வாங்கிக்க வேண்டாம். நீ துபாய் போய் கை நிறைய சம்பாதிச்சு திருப்பி தந்தா போதும். சங்க காலத்தில் 3 மன்னர்கள் ஆட்சி அமைத்தனர். அவர்கள் சேரன், சோழன், பாண்டியன். அவர்கள் ஆண்ட காலத்தை பொற்காலம் என்றே சொல்லலாம். வறுமையின்றி, நோய் நொடியின்றி நாட்டு மக்கள் மிகவும் செழிப்புடன் வாழ்ந்தனர். தஞ்சையில் உள்ள பெரிய கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்பம்சம் என்ன? கோவிலில் அமைந்துள்ள பெரிய நந்தியும் அப்ப நீ திருந்துறதா முடிவு பண்ணிட்ட. எங்க இருந்தோ ஒரு டீச்சர் வந்து பல்ல காட்டின உடனே உன் லைஃபே மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டியா? படிச்சு இந்த உலகத்துல முன்னேற முடியுமாடா? நீங்க மட்டும் உங்க பொண்ணை படிக்க வைக்கிறீங்களா? அது ஏன்? டேய் முட்டாள், இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய சாரா வியாபாரியோடைய பொண்ண ஊட்டில. டேய் அந்த ஸ்கூல் பேர் என்னடா? பேரு என்னவா இருந்தா என்ன தலைவரே? ஊட்டி ஸ்கூல்னாரே பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல் தானே? புரிஞ்சது இல்ல? நான் அவளை அந்த ஸ்கூல்ல சேர்க்காம இங்க ஏன் சேர்த்தேன் தெரியுமா? ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன காரணம்? 10ஆம் கிளாஸ்க்கு மேல தாண்ட முடியாது. ஏறா ஏறா, வாடா வாடா. ஏடா தம்பி, எதுக்காக நீ ஸ்கூலுக்கு போய் கெட்டு போற? ஐயா கூடவே இருந்தேன்னா பெரிய ரேஞ்சு கொண்டு வந்துருவாரு. எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. நான் 10வது முடிச்சோடனே துபாய் போயிருவேன். எதுக்குடா நீ துபாய் போற? உங்க அம்மாவை பார்க்கவா? அவங்க தான் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. அவங்கள பாக்குறதுக்கு இல்ல, அப்புறம் நான் தாவூத் கும்பல்ல சேர போறேன். துபாய் போலீஸ் பிடிச்சாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அங்க உள்ள ஜெயில்ல நிமிர்ந்து கூட நிக்க முடியாது. இங்கன்னா ஜாமீன் எடுக்கிறதுக்கு நானாவது இருக்கேன். சரிதான், ஐயா சொல்ற மாதிரி இங்கே இருந்தா 4 காசு சம்பாதிக்கலாம். இவன் அம்மா துபாயில இருக்காங்க. ஆமாடா, அவங்க கோமதி கண் ஆஸ்பத்திரியில நர்ஸா இருந்தாங்க. நம்ம போஸ்ட்மேன் கண்ணன் துபாயில இருந்து திரும்பி வந்தப்ப கண்ணை செக் பண்றதுக்காக அந்த ஆஸ்பத்திரிக்கு போனான். கண்ணை செக் பண்ணிட்டு அப்படியே இது எனக்கு தெரியாம போச்சே. விட்டுட்டு போனாலும் மாசம் மாசம் எங்களோட பாட்டி அக்கவுண்ட்ல பணம் போட்டுட்டு இருப்பான். அதே இவன் வேண்டான்னு சொல்லிட்டான். தன்னையே வேண்டான்னு சொன்னவங்களோட பணமும் எனக்கு தேவையில்லைங்கிற வைராக்கியத்தோட இருக்கான். இவன் பெரிய ஆள் தான். ஆமா, பையனோட அப்பா அப்படி சொல்ற மாதிரி ஒரு ஆளே இல்ல. கண்ணாஸ்பத்திரியோட சீஃப் டாக்டருடைய சாயல் இவனுக்கு இருக்குன்னு அப்படி இப்படி பேசிக்கிறாங்க. என்னடா? எல்லாரும் சீக்கிரம் கூட்டிட்டு வா போ. நேத்து டிவில போய் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. மனோ வரல? ஆமா சார், நேத்து போனா சார். அவன் யூரின் பாஸ் பண்ண போயிருக்கான் சார்.
விஜயராகவ துக்ளக். விஜயராகவன், அது நான் தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த துக்ளக் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கிரண் தெரியுமா? இல்ல சார், நான் இல்ல சார், எனக்கு தெரியாது சார். தெரியாது. இல்ல சார், புக்ல தான் படிச்சிருக்கேன் சார். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாமளே வச்சுக்கிறத விட அதை மற்றவங்களுக்கும் சொன்னா நல்லா இருக்கும். உட்காரு. 1325 வருஷத்துல இருந்து 26 வருஷம் டெல்லியை தலைநகரா கொண்டு வட இந்தியாவை ஆட்சி செஞ்ச புத்திசாலி அரசன் முகமது பின் துக்ளக். அவன் நிறைவேற்ற நினைச்ச திட்டங்களை அவனால தைரியமா நிறைவேற்ற முடியல. தலைநகரம் பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நிர்வாக திறமை இல்லாம ஒருத்தர் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டா இப்படித்தான் ஆகும்னு அவர் அமைச்சர்களே அவர் மேல பழிய போட்டாங்க. உங்களுக்கும் கேள்வி பண்ற உரிமையெல்லாம் இருக்கு. அதனால இன்னையில இருந்து உங்க மனசுல தோன்ற எல்லாத்தையும் இதோ இந்த நோட்புக்ல எழுதி வைங்க. கையெழுத்த பார்த்து ஆளை புடிச்சிடலான்னு நினைக்கிறாரு. அது கதையா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இது இன்னையில இருந்து இங்கதான் இருக்கும். நல்லா எழுதுறவங்களுக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு. அடிதான் பரிசா கிடைக்கும். விளையாதா இந்த பாட்டில் எல்லாம் கழுவி வை. தம்பிங்களா, ஸ்கூல் பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விவேகானந்தா ஸ்கூல் ஆ, சார். சரி சரி, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஆ, டேய் வாடா. ஆ. கிளம்பு கிளம்பு கிளம்பு. போங்க எல்லாரும் போங்க போங்க போங்க. டேய் சாரா, டேய் சாரா. யார் நீங்க? யார் இவரு? இது எங்க புது வாத்தியார். என்ன ஸ்கூல் மாஸ்டர் சாராய கடை பக்கம்? சில்லறை வியாபாரம் அங்க கிடையாது. நான் அதுக்கு வரல. இதை எல்லாத்தையும் எப்போ மொத்தமா நிப்பாட்டுவீங்கன்னு கேட்க வந்தேன். படிக்கிற பசங்களை வேலை வாங்கி சொத்து சேர்க்கறதுலாம் இனிமே நடக்காது கணபதி. அது யாராலையும் முடியாது. உங்க வேலையெல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்கோங்க. இப்ப இவங்க என்னோட பசங்க. நீங்க போங்கப்பா. அவங்க யாரும் போக மாட்டாங்க. உங்க பேக்கை எல்லாம் கீழே வைங்க. வைக்க கூடாது. நீ என்ன தத்தெடுத்துக்கியா? ரொம்ப ஓவரா பேசுறேன்னா அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டுரும். கண்டபடி காய்ச்சற சாதாரண சாராயம் இல்ல, இது ஒன்னாந்தரமான சரக்கு. அது அப்படியே எடுத்து உன் தலை மேல ஊத்தி கொல்லிக்கட்டையை காமிச்சாலே போதும், நீ அங்கேயே பஸ்மம் ஆயிடுவ. பஸ்மம். கணபதி, நான் அன்பையும் சமாதானத்தையும் சொல்லி கொடுத்து வழிநடத்துற பசங்க தான் இங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி வச்சு நான் உன்னை அடிச்சா அது நல்லா இருக்காது. எல்லாரும் வாங்க. ஏய், இங்க போயிடுவியா நீ? போட்டு போட்டு. என்னங்க சும்மா விடுறீங்க அவனை? பூஜா, டீச்சர் இங்க பாரு, விளையாண்டுட்டு போதும், கிளாஸ்க்கு போங்க. சொல்லிட்டு இருக்கேன். டேய் மறைக்காதடா. இந்த பசங்க தொலை தாங்கவே முடியல. பஸ் ஸ்டாப், கிளாஸ் ரூம், கிரவுண்ட்னு எங்க போனாலும் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறாங்க. டீச்சர் சொல்றது உண்மையா? இல்ல சார், அவங்க விளையாடுறத தான் பார்த்தோம். ஆமா, பைனாகுலர்ல பாக்குறதுக்கு இங்க என்ன வேர்ல்ட் மேட்சா நடக்குது? சார், உங்களுக்கு தெரியாது இந்த பசங்க பொண்ணுங்களை எப்படி பாக்குறாங்கன்னு. இனிமே இப்படி செய்யக்கூடாது. கிளாஸ்க்கு போங்க. சார் இந்த அது இங்கே இருக்கட்டும். கிளாஸுக்கு போங்க, கிளாஸுக்கு போங்க. பாத்தீங்களா, இப்படி விட்டா எப்படி திருந்துவாங்க? இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எந்த இடத்துல தான் இல்ல டீச்சர். இந்த வயசுல இருக்கிற எல்லா பசங்களும் அறியாமையில தவறு பண்றது இயற்கை தான். அவங்களுக்கு பக்குவமா ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா? இந்த மாதிரி பண்ற பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்களும் திருந்த மாட்டாங்க. இந்த ஸ்கூல் உருப்படாது. டீச்சர் இங்க பாருங்க, அப்பல இருந்தே இப்படிதான். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. அது நாளைக்கு அமைச்சர் அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராருன்னு நான் கேள்விப்பட்டேன். நாம அவசியம் அவரை போய் பார்க்கணும் சார். அவரை பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்ல. இந்த ஸ்கூலை பூட்டிட்டு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிற நோக்கத்துல இருக்காரு அவரு. அவரு யோசிக்கட்டும். ஆனா கல்வி அமைச்சரா இருக்கிற அவருடைய சொந்த தொகுதியில இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குங்கிறத அவர் கவனத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா?
ஆ, அப்படின்னா எஸ்கையும் கூட்டுக்கலாம். மந்திரிக்கு ரொம்ப வேண்டியவர் இல்ல. என் தொகுதினா அந்த ஸ்கூலை என் தோலை தூக்கி வச்சுட்டு ஆட முடியும். எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு கண்ணே கண்ணுன்னு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான் சார். உன்னை பத்தி கேட்கலையா, ஸ்கூல்ல எத்தனை பசங்க படிக்கிறாங்கன்னு கேட்டேன். அது 54. அந்த பசங்களும் ஸ்கூலுக்கு வராம தொலைஞ்சு போனா நான் ஸ்கூலை இழுத்து மூடிட்டு ரொம்ப நிம்மதியா இருப்பேன்யா. ஊர்க்காரங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் உதவாத பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு நாம ஏன் அழணும்? உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமா சொல்லுங்க, நான் செய்யறேன். டிரான்ஸ்ஃபர்லாம் எங்களுக்கு வேணாம் சார். ஆனா அது ஒரு பிரயோஜனமும் இல்லாத பள்ளின்னு உங்களுக்கு யார் சார் சொன்னது? ஏன் தொகுதின்னு ரொம்ப பெருமையா பேசுறீங்களே தவிர கடந்த 10 வருஷத்துல நீங்க ஒரு முறையாவது அந்த ஸ்கூலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? எலெக்ஷன் வரும்போது மட்டும் இந்த தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு வீடும் உங்க கண்ணுக்கு தெரியுது. காரணம் தேர்தல் பயம். அப்ப இதே தொகுதியில உங்களை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி ஒரு வீட்டுக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு எண்ணி அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஆடு மாடு, ஏன் லேப்டாப் வரைக்கும் வாங்கி கொடுத்தாங்க. அப்பவும் காலகாலமா உங்க மேலேயே உங்க கட்சி மேலே இருந்த நம்பிக்கையில இந்த தொகுதி மக்கள் உங்களை கைவிடல. மருத்துவ வசதி இல்ல, மின்சாரம் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்ல. சுருக்கமா சொன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க ஏதாவது செய்வீங்கன்னு நம்பி இருக்கிற மக்கள், அவங்க வழி வந்த குழந்தைங்களோட படிப்புக்காக தான் இந்த ஸ்கூல் இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். 8வது 9வது படிக்கிற பசங்களுக்கு பல பரீட்சைகள் நடத்தி அதுல 100க்கு 100 மார்க் வாங்குற பசங்களை மட்டுமே 10வதுக்கு ப்ரமோட் பண்ற பல ஸ்கூல் இங்க இருக்கு. அந்த மாதிரி பசங்களோட இவங்களை கம்பேர் பண்ணாதீங்க சார். மிஸ்டர் விஜயராகவன், குழந்தை அழுதா மட்டும் பத்தாது. இப்ப தாய்மார்கள் எல்லாம் சீரியல பாக்குறது நிறுத்தினாதான் பெத்த குழந்தைங்களுக்கே பால் கொடுக்கறாங்க. காலம் மாறிடுச்சியா? எங்க ஸ்கூலுக்கு இந்த ஃபெசிலிட்டி வேணும் அந்த ஃபெசிலிட்டி வேணும் கேட்கறதுக்கு கூட ஒரு அருகதை வேணியா? அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு பிள்ளையாவது பாஸ் ஆக்கி காட்டணுங்கிற தகுதி இருக்காயா உங்களுக்கு? நீங்க அதை செஞ்சீங்களா? உங்க பேச்ச கேட்டதால அசிங்கப்பட்டது நான் தான். வாத்தியாருக்கு சில கடமைகள் இருக்கு, அதை விடு. வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது பாடம் நடத்தியிருந்தா ஒரு பையனாவது பாஸ் பண்ணிருப்பான்ல. நீங்க பேசுறத பார்த்தா உங்க ஸ்கூலை கெடுத்தது நான் தாங்கிற மாதிரி இருக்கு. இந்த பசங்களை முதல்ல பாஸ் ஆகி காட்டுங்க, மற்ற வசதிகள்லாம் தானா வந்து சேரும். கரெக்ட் தான் சார். தப்பு மக்கள் மேலதான் சார். நீங்க வீடு வீடா ஓட்டு கேட்டு வந்தப்போ நீங்க சொல்ற வாக்குறுதியில ஒன்னையாவது நிறைவேற்றி காட்டுங்க, அப்புறமா நாங்க ஓட்டு போறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மந்திரி பதவி வந்திருக்காது, நீங்க அசிங்கப்பட்டிருக்கவும் மாட்டீங்க. உங்களை இந்த அளவுக்கு பவர் கொடுத்து பேச வச்ச அந்த ஜனங்களை மறந்துடாதீங்க. வரேன் சார். சங்கர், யார் அவன்? அவன் கொஞ்சம் அதிகமா பேசினாலும் அவன் பேசுனதுல அர்த்தம் இருக்கியா? அவன் வார்த்தையில ஒரு ஃபயர் இருந்தது. அவனை சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த ஃபயர் அணைச்சிடாதீங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? முடிவு பண்ணிட்டேன் சார். SSLCல படிக்கிற 12 பசங்களும் வர பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் ஆகணும். மினிஸ்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இல்லாம கல்வெட்டுல பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அனுப்புனாரு. எழுத வைக்கணும் சார். அவரோட கையாலேயே பொன் எழுத்துக்களால எழுத வைக்கணும். இந்த வசனத்தை எவ்வளவோ சினிமால கேட்டிருக்கேன். கனவுல கூட நீ நினைக்கிறது நடக்க போறது இல்ல. நீ ஏதோ நோக்கத்துல இருக்க, அது புரியுது. தேங்க்ஸ். இங்க பாருங்க, இந்த தென்னை மரத்துல ஒரே கொலையில 100 தேங்காயை விளைவிச்சு காமிக்கணுமா? 1 கிலோ பொட்டாஷ், 1 கிலோ யூரியா, 1 கிலோ எருவு 1/2 கிலோ இருந்தா கூட போதும். அப்புறம் காஞ்ச சருகு அது இதுன்னு அப்பப்போ போட்டா போறோம். போதும், 110% விளைச்சல் பண்ணி காமிக்கிறேன். இத பாருங்க சார், நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒருத்தனுக்கும் மண்டையில அறிவு கிடையாது. நீங்க என்னதான் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு மண்டையில ஏறாது. ஏறும் சார், நாம சொல்ற விதத்துல தான் இருக்கு. உரம் நல்லா இருந்தா விளைச்சலும் கண்டிப்பா அமோகமா இருக்கும். ஆனா வேற நம்பிக்கையோட இருங்க சார். 100% தேர்ச்சி. அண்ணாமலை மாடர்ன் ஹை ஸ்கூல் தலைமை ஆசிரியர் கருணாகரனுக்கு கல்வி அமைச்சர் பொன்னாடை போர்த்தி பாராட்டினார்னு ஒரு போட்டோ கேட்டுக்க. அப்படி ஒரு போட்டோ பேப்பர்ல வந்தா அதை பெருசாக்கி லேமினேட் பண்ணி உங்க வீட்டுல மாட்டி வச்சீங்கன்னா எவ்வளவு பில்டப்பா இருக்கும். பிரமாதமா தான் இருக்கும். இப்ப நாம பசங்க கிட்ட இருக்கிற எக்ஸாம் பயத்தையும் அவநம்பிக்கையும் அவங்க மனசுல இருந்து சுத்தமா துடைக்கணும். எப்படி? எக்ஸாம் நடத்தணும் சார். குவார்டர்லி எக்ஸாம் நடத்தணுமா? ஆமா. நீங்க குவார்டர்லின்னு சொல்லும் போது என் நெஞ்செல்லாம் வலிக்குது சார். நீங்க எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? அறிவு கட்டுவலே குவார்டர்லி எக்ஸாம்லாம் நடத்தக்கூடாது, அதுதான் கவர்மெண்ட் ரூல். ரூல்ஸ் எல்லாம் பார்த்த கிளாஸ் ரூம் குடோனா மாத்துனீங்க. பாய மூடுறீ. உங்கள மாதிரி ஒரு டீச்சர் குவார்டர்லி எக்ஸாம் நடத்தினதால தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒண்ணும் நடக்காது சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இதுக்கு சம்மதம் சொன்னா மட்டும் போதும். ஏங்க சரின்னு தான் சொல்லுங்களேன். ஒரு நல்லது பண்றதுக்காக தானே கேக்குறாரு. இதுக்காகவே உங்களை தூக்குல போட போறாங்க. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். மேடம், மனசு மாறதுக்குள்ள போயிடணும்.
பின்ன என்னையா பேசாம இருக்க? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அதுக்கு இல்ல சார், இந்த குழந்தைங்களோட குழந்தைங்களோட என்ன சொல்ல வர்றாரு இவரு? இதுக்கு உங்க யூனியனும் சப்போர்ட் பண்ணுதா? இல்ல சார், எனக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. விஜயன் சார் என்ன சொன்னாலும் ஹெட் மாஸ்டர் மறுபேச்சே பேசுறது இல்ல. அப்புறம் எதுக்கு சீனியர்னு நாங்க இருக்கோம்? ரொம்ப நாளைக்கு இப்படியா இருந்துடலாம்னு நினைக்காதீங்க. வர்றவன் போறவன் சொல்ற யோசனை எல்லாம் கேட்டு நடக்கிறதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் தரல. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான். நீங்க மட்டும்தான் பதில் சொல்லி ஆகணும். சார், உங்களுக்கு தேவை ஒரு பதில் தான்னா அதை நானே சொல்றேன். ஓ, துக்ளக். சார், நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க? சார், இந்த அவநம்பிக்கை, எக்ஸாம் பயம், பரீட்சை நேரத்துல வர மனக்குழப்பம் தான் நம்ம ஸ்கூல் பசங்க கிட்ட இருக்கிற பயம். அந்த பயத்தை மாத்ததான் நான். நீ என்னையா மாத்துறது? அந்த மாதிரி பயம் எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் குவார்டர்லி எக்ஸாம் வேண்டான்னு கவர்மெண்ட் முடிவெடுத்தது. சார், ஒண்ணு பண்ணுங்க, புது டிஓவா நீங்க உட்காருங்க. நானே என் சேரை இங்க கொண்டு வந்து போடுறேன். நீங்க நினைக்கிறதெல்லாம் பாடத்திட்டமா கொண்டு வாங்க. கல்வி அமைச்சரை வீட்டுக்கு அனுப்பிடலாம். என்னையா எதுவும் பேச மாட்டேங்கிற? சார், நான் ஒரு சாதாரணமானவன். என்ன மாதிரி சாதாரண வீட்டு பசங்க படிக்கிற இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை காப்பாத்தி ஆகணும். எத்தனையோ அரசாங்க பள்ளிகள்ல நல்ல திறமையான ஆசிரியர்கள் இருந்தும் பாடம் நடத்த பசங்க இல்லாம சினிமா கதையும் வெட்டி கதையும் பேசி உக்காந்துட்டு இருக்கப்போ தனியார் பள்ளிகள்ல மட்டும் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களே, அது எப்படின்னு என்னைக்காவது ஒரு பொறுப்பான டிஇஓவா நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா சார்? இடிஞ்சு போன கட்டிடம், ஒரு லேப் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, போதுமான அளவு டீச்சர்ஸும் ஸ்டாஃபும் இல்ல. அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் மறந்து போன இந்த ஏழை மாணவர்கள் மேல தயவு செஞ்சு கொஞ்சமாவது கருணை காட்டுங்கன்னு எத்தனை முறை நடையா நடந்திருப்பேன். இவர் எப்ப போனாரு? இந்த ஊர்க்காரங்க உதவியால பசங்க படிப்புக்காக சின்ன சின்ன விஷயங்களை நானே பண்ணிட்டேன். அதுக்காக நீங்க என்ன துக்ளக் இல்ல வேற எப்படி கூப்பிட்டாலும் அது எனக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்டா தான் எடுத்துப்பேன். காம்ப்ளிமெண்ட் கிடைக்காது, சஸ்பென்ஷன் ஆர்டர் தான் கிடைக்கும். அப்ப இப்படி எல்லாம் லெக்சர் அடிக்க மாட்டேன். சார், என்ன சஸ்பென்ஷன்லாம் சொல்லி பயமுறுத்தாதீங்க. அது உங்களால முடியாது. ஏன்னா நான் நடத்தினது குவார்டர்லி எக்ஸாம் இல்ல, அசஸ்மெண்ட் டெஸ்ட் தான். மாணவர்கள் படிப்புல எந்த நிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் திறமையான ஆசிரியரால கூட அவங்களுக்கு உதவ முடியும். இதுக்காகலாம் டிபார்ட்மெண்ட் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்குங்க. இத வரைஞ்சவங்க தவிர மத்த எல்லாரும் உட்காரலாம். இத வரைஞ்சது யாரா இருந்தாலும் அவங்களா வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நான் பாடம் நடத்துறதும் நீங்க படிக்கிறதும். பூனைக்கு மணி கொட்டிய ஒரு பொற்கொடி. இதுதான் நான் சொல்ல போற கதையின் தலைப்பு. தைரியமான பெண்ணவள் பேரு பொற்கொடி, பொற்கொடி, பொற்கொடி. அவள் மைவிழி பார்த்தால். வாங்க சார். வணக்கம். குவார்டர்லி எக்ஸாம் பத்தின பயம், தன்னம்பிக்கை எவ்வளவு அழகா புரிய வச்சாரு. இவர் பாடம் நடத்துற லட்சத்தை பாராட்டி கொரகோட வாழைய மாலையா போட்டிருக்காங்க. தன் அறிவாளின்னு நினைச்சார்ல, அதை அனுபவிச்சாரு. வேற என்ன? அட, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். இந்த வருஷம் பத்மபூஷன் விருதை வாங்க வேண்டிய வாத்தியாரு. கொஞ்சம் மரியாதை கொடுத்தா பேசுங்களேன். கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் காண்பதில்லை என் தோழா. கல்லாத பேரையெல்லாம் கல்வி பயிலச் செய்து காண்பதில் தான் இன்பம் என் தோழா. ஐயோ, நான் உங்களை பத்தி சொல்லல. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் படிப்பின் முக்கியத்துவத்துக்காக சொன்ன பாட்டு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பாடம் படிச்சேன். பொறுப்பில்லாத ஆசிரியர்களுக்கு எப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்கும்னு. ஒரு ஆசிரியருங்கிறவரு மாணவர்களுடைய மனசுல இருக்கிற அறியாமை இருளை போக்குறவரா இருக்கணும். உங்க பாஷையில சொன்னா அவங்களை திருத்தக்கூடியவரா இருக்கணும். நான் ஒரு ஆசிரியரோட பையன்தான். இன்னைக்கு நானும் ஒரு ஆசிரியனா இருக்கேன். கிளாஸ் ரூம்ல பிளாக் போர்ட்ல வரைஞ்ச ஒரு கார்ட்டூன் படத்தால மாணவர்கள் முன்னாடி நான் அவமானப்படுத்தப்படுவேன்னு நினைச்சா அது முட்டாள்தனம். இதன் மூலம் தாங்கள் ஆசிரியர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சமாவது இருக்கணும். என்ன இந்த நேரத்துல? வாசல் கதவை திறந்து போட்டு சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கா. ஹலோ, யாரையும் நம்ப கூடாது. அது என்ன சின்ன பண்ணு இப்போ வந்து சொல்றீங்க? நான் என்ன இப்போ நான் சொன்னேன், ஆதியில இருந்தே அது அப்படித்தான். வில்லேஜ் ஆபீஸ்ல கிளீன் பண்ற வேலையில தான் இருந்தேன்.
தினக்கூலிக்கு. ஆனா அங்க என்னடான்னா எல்லாரும் என்ன கூலி கூலின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல என்னோட பேரே எனக்கு மறந்து போச்சு. ஒரு நாள் குமரவேலுன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா புதுசா வந்திருந்த ஒரு அசிஸ்டன்ட் வில்லேஜ் ஆபீசர் லலிதாம்பிகா. அந்த அம்மா தான் சொல்லுச்சு, இனிமே கூலின்னு கூப்பிடாதீங்க, சின்ன பண்ணன்னு கூப்பிடுங்கன்னு. அன்னையில இருந்து நானும் சின்ன பண்ணை ஆயிட்டேன். என்ன சின்ன பண்ணை ஆக்கி பார்த்த லலிதா இன்னைக்கு என் பொண்டாட்டி. வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிறக்கிற குழந்தை பயங்கர புத்திசாலியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்குன்னு ஒரு சின்ன பண்ணையா ஆண்டவன் கொடுக்கல. அதுக்கு பதிலா ஒரு தம்பி கிடைச்சிருக்கான். தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. எனக்கு எதுக்காக அடிச்சீங்க? சந்தோஷத்துக்காகவா துக்கத்துக்காகவா? 250 மில்லி சந்தோஷம், 300 மில்லி துக்கம். சரி, இந்த சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஆளு சங்கர், அந்த சங்கருக்கு சப்போர்ட் பண்ண வரதராஜா, 2 பேரையும் ஒரு வாங்குனீங்களே, அதுல கிடைச்ச சந்தோஷம் 250 மில்லி. அப்போ பாக்கி 300? இப்படி எல்லாம் நீங்க பண்றதுனால அவங்க உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு தோணுது. அந்த பயம்தான் பேலன்ஸ் 300. உங்க மேல என்ன பழி சுமத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. சுமத்துட்டுமே சின்ன பண்ண, நமக்கு நல்லதுன்னு தோன்றதை நம்ம செய்யறோம். சரி கொஞ்சம் இருங்க, இந்த அப்பளம் பொரிச்சிடுறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நல்லா கஞ்சி குடிப்போம். என்ன? சரக்கு அடிச்சா நாக்கு ருசியா கேட்கும். இப்ப கஞ்சியவே அடுத்த ரவுண்டா நினைச்சு குடிச்சிட்டா போகுது. விஜயா, அந்த பசங்க பண்ணதை நினைச்சு ஏதாவது சங்கடப்படுறியா? அதெல்லாம் என்ன பாதிக்காத சின்ன பண்ண. ஏன்னா எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. இருந்தாலும் ஒரு பயலையும் விடக்கூடாது. எல்லாரையும் வரிசையில நிக்க வச்சு நல்ல புளியும் கொம்பால புறங்கையில நச்சு நச்சுன்னு அடிக்கணும். அப்ப உண்மை வெளியே வரும்ல, போசகட்ட பயலுவ. நான் 10 வரைக்கும் போர்டில் எழுதுவேன். அதுக்குள்ள இதை வரைஞ்சவங்க எழுந்து நிக்கணும். இன்னைக்கு உண்மையை சொல்லாம யாரும் கிளாஸை விட்டு போக முடியாது. தண்டிக்கிறதுக்காக இல்ல, பாராட்டுறதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன். எதுக்காக எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் உங்களுக்கு பாடம் சொல்லித்தர டீச்சர் தானே. ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? வாய் விட்டு நல்லா சிரிங்க. உங்க வயசுல நானும் இந்த மாதிரி குறும்புத்தனெல்லாம் பண்ணிட்டு வந்தவன் தான். ஆனா பண்ண தப்ப ஒத்துக்கிற தைரியம் எனக்கு இருந்தது. ஆனா நான் இப்ப சொன்ன தைரியம், நான் பிறக்கும் போதே அது என் கூடவே ஒட்டிக்கிட்டு பிறந்ததில்ல. என் பிறந்த நாள் அன்னைக்கு என் அப்பா ஒரு புக்கு கிஃப்டா கொடுத்தாரு. மகாத்மா காந்தி எழுதின சத்திய சோதனைங்கிற புக்கு தான் அது. அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்தது. நீங்க யாராவது அதை படிச்சிருக்கீங்களா? காந்தி சின்ன வயசுல பேய்க்காக பயந்து வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாராம். வளர்ந்து வக்கீலானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேஸ்ல தான் முதல்ல ஆஜரானாராம். அந்த கோர்ட் சூழ்நிலையை பார்த்து அவர் பயந்து ஓடினதையும் நகைச்சுவையோட அவர் புத்தகத்துல அவரே எழுதியிருக்காரு. ஆனா அன்னைக்கு அவர் பேசின சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்க்காக அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை ரொம்ப பாராட்டினாங்களாம். அது அவருக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்தது.
அன்னைக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அவருக்கு கிடைச்ச சின்ன அந்த அங்கீகாரம் தான் மோகன்தாஸ்ங்கிற சாதாரண மனுஷனை இன்னைக்கு இந்தியால இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரை மகாத்மா காந்தின்னு போற்ற அளவுக்கு உயர்த்துச்சு. அவரை மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. கடவுள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு வித்தியாசமான திறமைகளை கொடுத்திருக்காரு. அது என்ன திறமைன்னு கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம வெற்றியே இருக்கு. அந்த மாதிரி தன்னை யாருன்னு அறிஞ்சவன் தான் பஷீர். மாநில அளவுல நடக்க போற ஓவிய போட்டியில நம்ம ஸ்கூல் சார்புல பஷீர் கலந்துக்க போறான். ராஜி, மணி 8 போது, நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ராஜி, மணி 8 போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சீக்கிரம் வாமா. என்ன காலையிலே செய்தி வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? 10 மணி ஆனாலும் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொன்ன ஆளுக்கு இப்ப என்ன அவசரம்? 8 மணி தானே ஆகுது. அதுக்குள்ள ராஜி டிஃபன் ஆயிடுச்சா, கேரியர் கட்டிட்டியான்னு கேக்குறீங்க? நான் ஒரு ஆளு தானே எல்லாத்தையுமே செய்யணும். ராஜி, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது இல்ல, SSLC கிளாஸ் 8:30க்கு ஆரம்பிக்கணும். நாங்க எல்லாரும் ஒரு முடிவுல இருக்கோம். அந்த டிஓ முன்னாடி நிமிந்து நிக்க போறோம். ஆமாமா, இப்ப நிமிந்து நின்னு என்ன பிரயோஜனம்? பப்ளிக் எக்ஸாம்ல எல்லாரும் பாஸ் ஆனா அப்ப நீங்க கம்பீரமா நில்லுங்க. பவர் ஸ்டார். ஓ, உங்களை நான் கூப்பிடல. ஃபேக்டம்பஸ் ஸ்டாக் தீர்ந்து போய் இன்னியோட 4 நாள் ஆகுது. இதெல்லாம் என்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்க? பின்ன வேற யார்கிட்ட சொல்றது? வீட்டு வேலையும் பிசினஸும் ஒரே ஆளா தனியா என்னால செய்ய முடியாது. ராஜி, நான் அண்ணாமலை ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அட, எனக்கு தெரியாம போச்சே. எப்பங்க ஜாயின் பண்ணீங்க? நேத்து ராத்திரி 12 மணிக்கு. ஓ, மகாராஜி, முன்ன மாதிரி இல்ல. இப்போ சொல்லி கொடுக்கிற வாத்தியார்களுக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் என் மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் தெரியுமா? அவங்க எல்லாம் என்ன இப்ப பட்ட பேர் வச்சு கூப்பிடுறது இல்ல. பட்ட பேரா? என்ன? ஃபேக்டம் பாஸ். முடிஞ்சுதா? எங்கடா போற? எங்க? சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் ஒரு சார். கேனை சார், தலையில please, வச்சு sir. Please, இவனை sir. ஸ்டேஷன் வரைக்கும் நடத்தியே சார், வேணாம் சார். அப்பதான் Please, தெரியும் sir. Please, புது sir. இன்ஸ்பெக்டரை பத்தி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் சார். நான் அண்ணாமலை கவர்மெண்ட் மாடல் ஹை ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். விஜயராகவன். உட்காருங்க. அவனுக்காக யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். பரமசிவம், பத்திரிக்காரங்களுக்கு சொல்லியாச்சா? இவனை போட்டோ எடுக்கிறதுக்காக தான். ஆல்ரெடி உங்க ஸ்கூலுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. இவனும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டான். சாராயம் கடத்திய ஒரு பள்ளி மாணவன் கைது. சார், அது நீங்க புதுசா எதுவும் சொல்ல வேண்டாம். அரசாங்கம் சாராயத்தை தடை பண்ணதுக்கு அப்புறமும் ஊர்ல தாராளமா சாராயம் கிடைக்கிறதா கம்ப்ளைண்ட். நாங்க என்னமோ மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு ஃபேனு கீழே உட்காந்து காத்து வாங்குறதா நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் கூட பிடிக்கலனா உங்களுக்கு எதுக்கு ஸ்டேஷன் பூட்டிட்டு வந்து சாவியை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்க பொழப்பு எப்படி நடக்கிறது? சார் ப்ளீஸ், அவன் மேல கேஸ்லாம் போட வேண்டாம். அப்புறம் அவனால எக்ஸாம்லாம் எழுத முடியாது. நடக்கட்டும். பெரிய பெரிய எக்ஸாம் எழுதுற சௌரியம் இப்ப ஜெயிலையும் கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன வயசுல தப்பு செய்யறவங்களை தண்டிச்சாலே நாட்டுல பாதி குற்றம் குறைஞ்சிரும்.
இப்பெல்லாம் கஞ்சா கடத்துறது, கற்பழிக்கிறது, கொலை பண்றது முக்கியமா இந்த வயசு பசங்க தான். நான் குற்றங்களை சரின்னு சொல்ல வரல. அவன் சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு நான் சொல்றேன். தெரியும், நல்லாவே தெரியும். திருப்பதிக்கு லட்டு, திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்னா போட்டு, அந்த மாதிரி சாராயாவரத்துக்கு இந்த ஊரு. இத தடுத்தே ஆகணும். இந்த ஊரை நல்லபடியா மாத்திட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். கள்ளச்சாராய கணபதி, செங்கல் சூள சிவா கூட இவன் வேற. முளைச்சு 3 இலை விடலாம், அதுக்குள்ள சாராயம் கடத்துறான். அதெல்லாம் விட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வந்தான். இவனோட வறுமையை பயன்படுத்திக்கிட்டு சில சமூக விரோதிகள் இவனை விட்டா நீங்களே மேடை போட்டு பாராட்டு விழா நடத்துவீங்க போல இருக்கு. என்ன சார், ஒரு வாத்தியாரா இருந்துகிட்டு இந்த மாதிரி அக்யூஸ்டுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்க? அவன் செஞ்சது தப்புதான் சார். ஆனா இந்த மாதிரி பசங்களை சமூக விரோத செயல்ல ஈடுபட வைக்கிறவங்க தானே உண்மையான குற்றவாளிகள். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவன் இருக்கிறது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனா அவங்க எங்க சாராயம் காய்ச்சறாங்கிற விஷயத்த இப்போ வரைக்கும் அவன் சொல்லல. எப்படி சொல்ல வைக்கணுங்கிறது எனக்கு தெரியாம இல்ல. சின்ன பையனு பாக்குறேன். உங்களோட பண்பு, மாணவ மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு எனக்கு புரியாம இல்ல. ஆனா மன்னிக்கணும், பல மாசம் போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க கஷ்டப்பட்டு தான் இவனை பிடிச்சிருக்கோம். இத மிஸ் பண்ண விரும்பல. இவனை வச்சுதான் அந்த கணபதியை பிடிக்க போறேன். நீங்க கணபதி அரெஸ்ட் பண்ணும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அவங்க எந்தெந்த இடத்துல சாராயம் காய்ச்சறாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மனோவோட எதிர்காலம் உங்க கையில இருக்கு. அவன் மேல கேஸ் போடாதீங்க சார். வேண்டாம், அவங்கள அனுப்பிடுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். சொன்னது அவன் இல்ல, அந்த வாத்தி விஜயன். தேங்க்யூ டாக்டர். நீங்க தப்பா நினைக்க கூடாது. இந்த கேள்வியை கேட்கிற சந்தர்ப்பம் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதனால தான் இப்போ கேட்குறேன். உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது? இந்த கேள்வியை எப்போ கேட்டு போறீங்களோன்னு இவ்வளவு நாளா ஒரு பயத்தோட தான் இருந்தேன். எனக்கு சொந்த வீடு 2 இருக்கு. ஆனா அங்க யாரும் இல்லை. ஊர்ல கொஞ்சம் சொந்தக்காரங்க இருக்காங்க. எனக்கு தான் இப்ப எதுவும் ஆகலையே. அதனால அவங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம். குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ண சொல்லி யூனியன் மூலமா அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் தான் யூனியன்ல மெம்பராவே இல்லையே. எனக்காக நீங்க யாரும் சிரமப்பட வேண்டாம். மெம்பரோ இல்லையோ, பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா எல்லாரும் ஒண்ணு சேரணும். அதான நியாயம். ஆமா. அப்ப நான் கிளம்புறேன், சாயங்காலம் வரேன். பியூன் இல்ல சின்ன பண்ண எங்க இருப்பாரு? யார் கிடையாது?
விஜயன் சார போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். வெறும் கையோட போனா நல்லா இருக்குமா? ஏண்டி நோயாளியை பாக்கிறதுக்கு பச்சை முட்டையை எடுத்துட்டு போவாங்க, ஏதோ ஆப்பிளோ ஆரஞ்சோ வாங்கிட்டு போ. எங்க அம்மா கடை வச்சிருந்தா காசு இல்லாம வாங்கிட்டு போலாம். அது மட்டும் இல்லாம அடிபட்டு ஐயோன்னு படுத்து கிடக்குறாருல, அதுக்கு பச்சை முட்டை தான் பெஸ்ட். 4 முட்டை குடிச்சா போதும், உடம்பு தேறி நல்லா ஆயிடுவாரு. கொஞ்சம் இரு, நான் கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன். என்ன நீ உன் கூட பிறந்த தம்பியா அவரு? கஞ்சி எடுத்துட்டு போங்கற. அதெல்லாம் செய்யறதுக்கு அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு எப்படித்தான் நீ மகளா வந்து போறதையோ சரியான. ஆமா தாயி, நான் கஞ்ச பிஸ்னாரி தான். ஓ சர்டிபிகேட் எனக்கு தேவையில்லை, நான் அப்படித்தான் இருப்பேன். கொஞ்சம் இருமா, மறந்தே போயிட்டு அந்த அண்ணாக்கா 2 கோழி கேட்டாங்க. அந்த முட்டையே இடாத கோழியை கொடுத்துடுறேன். ஒரு மனுஷி என்னதான் பண்ண முடியும்? ஆஸ்பத்திரி, யோகா கிளாஸ், என்ன வாழ்க்கடா இது. உள்ள வரலாமா? என்ன அதிசயம், என்னடா டீச்சர் இன்னும் காணுமேன்னு உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளா ஆயிட்டேனா என்ன? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஸ்கூல் வேலையை மட்டும் பாருங்கன்னு. அப்ப எங்க என்ன மதிச்சீங்க? யார் பேச்சும் கேட்காம போனா இப்படிதான். அந்த கணபதி ஆளுங்க கிட்ட அடி வாங்கி தப்பிச்சு வந்தது உங்க வீட்டு பெரியவங்க செஞ்ச புண்ணியம் தான். அப்புறம் அவன் ஒரு ஆளை கொண்டு ஆத்துல புதைச்சவன். இது நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஊருக்கு கிளம்பிடுங்க. அங்க போயிட்டு கூலி வேலை பார்த்தாவது பொழைச்சுக்குவீங்க. சரி, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டீங்களா? வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஜூஸ் குடிச்சே வயிறு ஃபுல்லா இருக்கு. 1 கிலோ ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்குனேன். எங்க காணோம்? உங்க கெட்ட நேரமோ என்னமோ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். கேள்விப்பட்டதெல்லாம் கரெக்ட் தான். என்னது? இந்த கஞ்சத்தனத்தை மொத்தமா குத்துக்க எடுத்திருக்கிறது நீங்க தான் எல்லாரும் சொல்றாங்க. ஓஹோ, அப்ப என்ன பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் வச்சிருக்கீங்க. இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருந்தா தானே பொழைக்க முடியுது சார். என்ன கஞ்ச பிஸ்னாரின்னு கூப்பிடுறதுல கூட ஒரு நல்லது இருக்கு. டொனேஷன் கினேஷன் கேட்டு என்கிட்ட யாரும் வரதில்ல. அதுக்காக ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காத ஆள் இல்லனா. வேணுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என்ன ஆள விடுமா தாயே. சரி, நான் கிளம்புறேன். உங்க அளவுக்கு பெரிய அனுபவசாலியா இல்லனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும், கை இருந்தாதான் சம்பளம் வாங்க முடியும். சாந்தினி, என்னன்னு கூப்பிட்டீங்க? உனக்கு இன்னுமா எதுவும் புரியல? சாந்தினி, ஓடாத, ஓடாத, நில்லு. என்ன பிடிச்சு பாரு, நில்லு. வாடி, ஹாஸ்பிட்டல் போகணும், யோகா கிளாஸ் போகணும்னு இவ்ளோ சீக்கிரம் திரும்பி வந்துட்ட? ஐயோ, ஏண்டி உனக்கு என்னாச்சு? புதையில கிடைச்சிருச்சு? கிடைச்சிருச்சு. அப்பா, இல்லப்பா. அப்பா,
எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற இந்த ஸ்கூலுக்கு நான் ஏன் வாலண்டரியா போஸ்டிங் வாங்கி வந்தேன்னா இந்த ஸ்கூல்ல தான் நான் டீச்சரா இருக்கணும்னு என் அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க. ராமச்சந்திரன் சாரும் சாவித்திரி டீச்சரும் தான் என் அப்பா அம்மா. யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்கும்போது நமக்குன்னு ஒருத்தர் இல்லையேன்னு தோணுச்சு. என்னோட 12வது வயசுலயே என் அப்பாவை நான் இழந்துட்டேன். ஆனா இப்போ கண்ணு மூடி படுத்தா என் ஞாபகத்துக்கு வர்றது அம்மா மடியில படுத்து அழுதுகிட்டு இருந்த என் அப்பா முகம்தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஃபெயில் ஆனது பசங்க இல்ல, அவங்களுக்கு டீச் பண்ண நான் தான். எங்க அப்பா ஸ்தானத்துல நின்னு நான் அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம ஸ்கூல் பசங்க ஃபெயில் ஆனதுக்கு அப்போ ஹெச்எம்மா இருந்த என் அப்பா தான் காரணம்னு ஊர் மக்கள் நம்புறாங்க. அந்த கரை போகிற வரைக்கும் நான் யாருன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். இங்க பாருமா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காத. கோழிங்களை பறந்து தூக்கிட்டு போயிடும். அதுங்களுக்கு ஒண்ணுனா கிளம்படி, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீ போயிட்டு பத்திரமா வா. புதையல் அடி கிடைச்சதுன்னு கேட்டேன். ஆமாண்ணா, ஆனா இப்படி ஒரு புதையல் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. இருப்பா, நானே ஊட்டி விடுறேன். பழைய ஃப்ரெண்டு கிடைச்ச சந்தோஷத்துல தலைகால் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. நீ உங்க அம்மாவும் இங்க இருந்து போனதுல இருந்து நிம்மதியா ஒரு நாள் தூங்க முடியல. நாங்களும் நிறைய லெட்டர் போட்டோம். ஒரு லெட்டருக்கும் பதில் வரலன்னு ஆனதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் உங்களை தேடி உங்க ஊருக்கு கிளம்பினப்போ அவர் கெட்ட நேரம் ஸ்கூல் வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நிறைய பிள்ளைகளுக்கு அடிபட்டுடுச்சு. அவங்களை காப்பாத்த போனவரு சில நேரம் உங்க அம்மா நினைச்சா கோவமா வரும். அவ ஒரு லெட்டர் எழுதினா என்ன? என் பொண்ணு அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவா. விஜய் இப்ப வளர்ந்து பெரிய ஆளா இருப்பான்னு. அவர் என்ன பார்த்தா இப்ப அடையாளம் தெரியுமான்னு கேப்பா. என்னால சமாளிக்கவே முடியாது. அவ எப்போ உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கும்போது நான் புரிஞ்சுகிட்டேன். என் பொண்ணோட மனசு பூராவும் உங்க சின்ன வயசு ஞாபகங்கள் அப்படியே பதிஞ்சிருக்கு. ஆனா நீங்க தான் எங்க எல்லாரையும் மறந்துட்டீங்கல்ல. ஒரு தடவையாவது உங்க அம்மாவுக்கு எங்களை பார்க்கணும்னு தோணவே இல்லைல்ல. நான் 14 வயசுல யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டேன். சின்ன வயசுல எனக்கு ஃப்ரெண்டா இருந்த உங்க பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்னன்னு சொல்லி நான் லெட்டர் எழுதுவேன். சாவித்ரி, இப்பவாவது நல்லா பாத்துக்கங்க. நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆரஞ்சு 1 கிலோ 75 ரூபாய், ஆப்பிள் 1/2 கிலோ தான் வாங்கினேன். அவன்கிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு. ரேட்டு தான் ஜாஸ்தி, 60 ரூபாய். 75, 60, 135 ரூபா. சரி, சம்பளம் வாங்கினதும் வட்டியோட சேர்த்து கொடுத்துறேன். இந்த நக்கலும் திமிரும் தான் உங்களுக்கு போகவே மாட்டேங்குது. இனிமேலாவது இந்த கஞ்ச பேசினாரின்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்துங்க. நீ முதல்ல மாறு. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன்னா நீ 2 கிலோ ஆப்பிள் வாங்கி சமையல் கட்டுல வச்சிட்டேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள சொல்லிட்டாங்களா? இது நம்ம ஊர் ஆப்பிள் இல்ல, பாலிஷ் பண்ண வெளிநாட்டு ஆப்பிள். அதிகமா சாப்பிட்டா வயிறு கெட்டுடும். அதான் 1/2 கிலோ வாங்கினேன். நம்பிட்டேன். அட, ஸ்வீட் இருக்கு. யாரு வாங்கிட்டு வந்தது? நம்ம சுமதி டீச்சர் என்ன பார்க்க வந்தாங்க, அவங்க கொடுத்தாங்க. அவளுக்கு கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான். பெரிய ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டா.
இத நீ சாப்பிட்டியா? அத நான் சாப்பிடல. நல்ல வேளை. அப்புறம் நான் மனோவை பார்த்தேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் எழுதினான். அந்த ஒண்ணுலயும் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான். எல்லாம் கேள்விப்பட்டேன். நல்ல ஸ்டூடெண்ட் அவன். வாழ்க்கையில குறிக்கோள் இருக்கும்போது தான் ஒரு ஸ்டூடெண்ட் தான் பண்ற தப்பு புரிஞ்சுக்க முடியும். என்ன மாதிரி அவனுக்கும் யாரும் இல்ல. அவன் சூழ்நிலை எனக்கு நல்லா புரியும். இனிமே அந்த கஷ்டம் வராது. நமக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்களே. உள்ள வரலாமா? வாசக்கதவே திறந்து தானே இருக்கு. கை கட்ட அவுக்காம யோகா சொல்லி கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. ஆமா. வேலைகள்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்குல்ல? என்ன? இல்ல பள்ளிக்கூட வேலையெல்லாம் கச்சிதமா நடக்குதான்னு கேக்குறாரு. ஆமா, ஆமா. இதெல்லாம் நீங்க காசு கொடுத்து தான் வாங்கினீங்களா? ஆஹா. அப்புறம் சார் அவர் இந்த ஸ்வீட் ஐட்டம்லாம் சாப்பிடுறத நிறுத்திட்டாரு. இதை நீங்களே வச்சுக்கோங்க. அதிசயமா இருக்கு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களை பார்க்காம தூக்கம் வரலையா? தண்ணி இல்லாம ஆறு ஏது, விஜய் சார் இல்லாம நம்ம ஸ்கூல் ஏது. நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க தானே சூப்பர் ஸ்டார். உங்களை பாக்குறதுக்கு பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் தேடி வந்தாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க? சும்மாரா, பாராட்டுறதுக்கு. மாநில அளவுல டிராயிங் காம்படிஷன்ல பஷீர் பிரைஸ் வாங்கியிருக்கால, அவனை பாராட்டணுமா. நீங்க ஸ்கூலுக்கு வந்த அப்புறம் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. நீ 2 வார்த்தை பேசு. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. விஜயன் வாத்தியாரை கிண்டல் பண்றதுக்காக தான் நான் அன்னைக்கு அப்படி வரைஞ்சேன். புஸ்தகத்துல எல்லாம் நிறைய வரைஞ்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு என் அப்பா என்ன அடிப்பாரு. அதே மாதிரி விஜயன் சாரும் என்ன கண்டிப்பா அடிப்பாருன்னு பயந்தே போயிட்டேன். ஆனா அதுக்கு மாற பரிசு தந்தாரு. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச முதல் பரிசு அதுதான். இப்ப எனக்கு இல்ல, எங்க எல்லாருக்கும் எல்லாமே மாஸ்டர் தான். நாங்க நல்லா படிக்கணும், பாஸ் ஆகணுங்கிற ஆசை எங்களுக்குள்ள உருவாக்குனதே எங்க மாஸ்டர் தான். சாரால தான் காலாண்டு தேர்வுல நாங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்தோம். அதை பார்த்துட்டு எங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்டு இப்படி ஒரு வாத்தியார் கிடைச்சது கடவுள் செயல்தான்னு சொன்னாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க வாத்தியார் தான் எங்களுக்கு கடவுள். பஷீர் அழாத, உட்கார். நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து எல்லாருமே விஜய் சாரை பத்தி பேசுறதை கேட்டேன். ஊர்க்காரங்க, மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் அன்போட பாக்குற, எல்லாரோட மனசுல இடம்பெற்ற ஆசிரியர் விஜயனை நானும் பார்க்க ஆசைப்படுறேன். விஜயன் சார், விஜயன் சார் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. வாங்க. பொண்ணு பிறந்தாலும் பையன் பிறந்தாலும் செலவு பண்றது உங்க ஹஸ்பண்ட் தான். என்ன சரியா டீச்சர்? என் ஹஸ்பண்ட் எப்பவுமே இப்படிதான். கையில 4 காசு இருந்தா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒன்னு எடுங்க வரதராஜன். உங்க வீட்டுக்காரர் திரும்பி போறாருன்னு சொன்னீங்க, விசேஷம் ஏதாவது உண்டா? வரதராஜன் சாருக்கு எப்பவுமே கிண்டல் தான். என் வீட்டுக்காரு மாலை போட்டிருக்காரு. மாசத்துல 2 வாரம் அவரு விரதம், மீதி 2 வாரம் நீங்க விரதம். அப்புறம் எப்படி விசேஷம் உண்டாகும்னு கேக்குறேன். வரதராஜன் சார் சும்மா விளையாட்டுக்கு தாங்க. ஐயோ சாரி, நான் ஏதோ தெரியாம. பரவாயில்ல. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல டீச்சர், நான் அவருக்கு இதை கொடுத்துடுறேன். வரதராஜன் சார், போற போக்க பார்த்தா நம்ம ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாயிடும் போல இருக்கே. அப்போ சாந்தினி டீச்சர் கணக்குல எல்லாருக்கும் ஒரு டீ சொல்லிடலாமா? முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? சார், திவ்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னாச்சு? அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க சார்.
ஜஸ்ட் உன்னை வந்து பார்த்துட்டு தானே போயிருக்காங்க. நாளைக்கே உன்னை யாரும் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போக போறது இல்லையே. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசுறேன். வரேங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுறேன். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப நல்லா படிக்கிறா. பப்ளிக் எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதுவும் இல்லாம மைனரான பொண்ணுக்கு அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அது சட்டவிரோதம். என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வரலன்னு உனக்கு நல்லா தெரியுமா? அது எங்களுக்கு தெரியாது. ஆனா 18 வயசு ஆகலங்கிறது மட்டும் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படியா? ஆமாமா. அப்ப கேட்டுக்கோ. அவளுக்கு மாப்பிள்ளைய ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லா ஏற்பாடும் பண்ணி முகூர்த்தமும் பிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க கிளம்புங்க. சாரா, இந்திய சட்டப்படி இங்க இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு சில வரமுறைகள் இருக்கு. கள்ளசாராயம் காய்ச்சி இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி நாளைக்கு வெளியே வர மாதிரி இது அவ்வளவு ஈஸி இல்ல. குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது ஜெயில் தண்டனை கிடைக்கும். நீ என்ன இந்த மாதிரி கூலி ஆளுங்களை வச்சு அடிச்சப்போ உன்னை திருப்பி அடிக்காம நான் அமைதியா போனதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற பயத்தினால மட்டும் நினைச்சுக்காத. என் கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்டோட அப்பாங்கிறதுனால சும்மா விட்டேன். பொண்ணை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களோ அனுப்பலையோ அது உங்க இஷ்டம். ஆனா அந்த குழந்தைய கட்டி கொடுத்து காலம் பூரா ஒருத்தன் காலை கட்டிக்கிட்டு அழ விட்டுறாதீங்க ஐயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவங்க எல்லாம் இந்த மாதிரி சாராயம் காய்ச்சி பழப்பு நடத்தினா நல்லாவா இருக்கும்? வாழ்க்கைங்கிறது வெறும் இந்த கிராமம் மட்டும் இல்ல. அவளோட நல்ல எதிர்காலத்தை உங்க பிடிவாதத்தால கெடுத்துறாதீங்க. நீங்க தான் இப்படி ஆயிட்டீங்க. உங்க சந்ததியாவது இனிமே நல்லா இருக்கட்டுமே. இவ்வளவு சொல்லியே நீங்க பிடிவாதமா இருந்தா அப்புறம் நீங்க பெத்த பொண்ணே உங்களை அப்பான்னு கூப்பிட அசிங்கப்படுவா. வாங்கன போலாம். டேய் டைம் என்னன்னு தெரியுமாடா? தெரியாது. ஸ்கூலுக்கு போதா வாடா வாடா போலாமா? டேய் எங்கடா போற? ஐயாவுக்கு உனக்கு வந்தா எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் ஏன் வேலைக்கு வரல? ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போலாம். வா வாடா உக்கார். நல்லா பிடிச்சுக்கோ. 18, 19, 20 இது கோயில் திருவிழாவுக்கு போறது. தம்பி இன்னைக்கு எங்களால போக முடியாது. இந்த லோடுக்கு நீ தான் போகணும். நான் தான் இனிமேல் வரமாட்டேன்னு சொன்னல. ஆனா எவ்வளவு வேணாலும் தர்றேன் தம்பி. இல்ல நான் படிக்கணும். டேய் தம்பி நெல்லு. கோபால் அந்த பேட்டரி எடு. நீ போற வழியில எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், முடியுமா? வர்கீஸ் கடையில நம்ம வாசு இருப்பாரு. இந்த இத அவர்கிட்ட கொடுத்துரு. இதுக்குன்னு மெனக்கட்டா போற வழி தானே தம்பி. இந்த கோபால் போன். இவர் படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போறாராம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். எல்லாருடைய எதிர்ப்புக்கு இடையில அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. நீ பேப்பர்ல படிச்சதுமே என் கொலை அடிக்கும். சரிதான். நீங்க என்ன மளிகை கடையா நடத்துறீங்க கொலை நடுங்கி போறதுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல. விலைவாசி உயர்வால விழிப்பதிக்கு போய் நிக்கிற நேரத்துல மானிய சிலிண்டர் வருஷத்துக்கு 6 தான் சொல்லிட்டாங்க. வர்ற எலெக்ஷனை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. புரியுதா உனக்கு? அப்படின்னா அவரு நேர்மையானவரா? நீ ஒண்ணு மக்களுக்கு ஏதாவது ஒரு இலவச திட்டத்தை அறிவிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நமக்குன்னா புரியலையே. ஐயோ நீ ஒண்ணுடா. அந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு எவன் இருக்கான்? இவன் இந்தியாவில தான் இருக்கானா? டீச்சர்மா நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நம்ம பொழப்பே எங்க நாறுது. இதுல நமக்கு ஊருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாரிச்சா கூட நமக்கு பத்த மாட்டேங்குது. நாடு எங்க போயிட்டு இருக்கோம்? டேய் நீ இன்னும் ஸ்கூலுக்கு போல? அது டீச்சர் வீட்ல புக். பரவாயில்ல நாளைக்கு எடுத்துட்டு வா. உட்காரு. வேணாம் டீச்சர் நான் நடந்தே போறேன். வா வா சீக்கிரம் உட்காரு. கிளாஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன பையன் நீ எங்க சுத்திட்டு வரியோ? ஏபிசிங்கிறது ஏஎன்சியின் சிங்கிள் சைக்கிளோட பாசிட்டிவ் பார்ட். சிடிங்கிறது நெகட்டிவ் பார்ட்னு சொல்லலாம். சார் ஆ உள்ள வரட்டா சார்? வேற என்ன, உள்ள வாங்க. எங்க போறீங்க? இங்க வாங்க.
நீ 10வது படிக்கிறேன்னு தெரிஞ்சோம், 8:30 மணிக்கு ஸ்கூல்னு தெரிஞ்சோம், ஃபர்ஸ்ட் பீரியட் நான் தான் எடுப்பேன்னு தெரிஞ்சோம், எனக்கு லேட்டா வந்த அலர்ஜின்னு தெரிஞ்சோம். ஏன் லேட்டா வந்த? தெரியாம வந்துட்டேன் சார். எங்கடா போய் சுத்திட்டு வந்த கழுத? ஏன்டா காலையில எழுந்து ஒரு டீ கூட குடிக்காம இங்க வந்து நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? நீ அங்கங்க சுத்திட்டு லேட்டா வருவியா? அப்புறம் எங்க படிப்பு வரும்? ஃபெயில் ஆயிட்டு வாத்தியார குறை சொல்றது. நீ படிச்சு எண்ணத்தை கிழிக்க போற. பெருசா பைய தூக்கிட்டு வந்துட்ட. உனக்கு அந்த வேலை தான் கரெக்ட். போடா வெளியே. வாங்க. துக்கம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் குடிப்பேன். ஏன்னா அதெல்லாம் தாங்கிக்கிற பக்கம் எனக்கு இல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப குடிக்காம தான் வந்திருக்கேன். குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா குவார்டர் ஆஃப் எல்லாம் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷத்துல இருக்கேன். இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிக்கணும். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இத சொல்லிட்டு போக தான் வந்தேன். இருங்க. எதுக்கு இந்த நன்றின்னு சொல்லிட்டு போங்க. சொல்றேன். சொல்லாம போனது தப்புதான். மோசமான சூழ்நிலையில இருக்கிற மோசமான ஸ்கூலுக்கு மோசமான பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்ததுக்கு முதல் நன்றி. ஸ்கூலையும் அதுல வேலை செய்யறவங்களையும் நேர்வழிப்படுத்தினதுக்கு 2வது நன்றி. அதுல படிச்ச ஒரு உருப்படாத பையன் ஸ்கூலை விட்டு ஓட காரணமா இருந்ததுக்கு 3வது நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அவன் ஊரை விட்டே போயிட்டான். என்ன யாருக்கும் பிடிக்கல, திரும்பி வரமாட்டேன், என்ன தேடாதீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட்டான். இது நன்றி கடிதமா பாராட்டு கடிதமா என்ன கடிதம்ங்கறத நீங்களே படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கங்க சார். கொண்டு வந்ததும் நீயே, குழி தோண்டி புதைத்ததும் நீயே. அந்த பையனை தத்தெடுத்துக்கிட்டு நானே அவனை வளர்த்து நல்லபடியா படிக்க வைக்கலான்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. மேட்டுக்குடியில பிறந்து வளர்ந்த பிள்ளைய அவன் சாக்கடையில இருந்து வந்தானே. அவன் திருந்துறதுக்கு கொஞ்ச காலம் ஆகத்தான் செய்யும். இருந்தாலும் அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்க கூடாது சார். இல்லன்னு தண்டிக்கப்பட்டது இப்ப அவன் இல்ல, நான் தான். என்னை யாருக்குமே பிடிக்காது, மற்றவங்களையும் எனக்கு பிடிக்காது. பாசம்னா எனக்கு என்னன்னு கூட தெரியாது. ஆனா பார்த்துருக்கேன். பக்கத்து வீட்டு சாரதாம்மா அவங்க பையனுக்கு சோறு ஊட்டும் போது பார்த்துருக்கேன். எனக்கும் அதே மாதிரி ஆயா கிட்ட சோறு ஊட்ட சொல்லி கேட்டேன். வேணும்னா சாப்பிடு, இல்லைன்னா போடான்னு சொல்லிட்டாங்க. நீ பிறந்தனால தான் உங்க அம்மா ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட என்னை யாருமே பாசமா கூப்பிட்டதே இல்லை. கெட்ட வார்த்தை சொல்லி தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. முதன் முறையா நீங்க தானே தம்பின்னு பாசமா கூப்பிட்டது. என்னை பிடிக்கணும் வேற சொன்னீங்க. அதை என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இனிமேட்டு அந்த கணபதி கூட சேரக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண சொன்னீங்க. அப்போ உங்களை மனசுல நடிச்சிட்டு தான் நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு அப்பா அம்மா பாட்டி யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை.
எங்க எல்லாம் தேடுறது உங்களை? போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? அவன் போனதுக்கு நீங்க மட்டுமா காரணம்? அதையே நினைச்சு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவனை நினைச்சாலே என் மனசு ஆற மாட்டேங்குது. சின்ன பண்ண சொன்னது கரெக்ட் தான். அவன் எவ்வளோ ஒரு மோசமான இடத்துல இருந்து வந்திருக்கான்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவனை அனுப்பிடலான்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்னப்போ ஹெட் மாஸ்டர் என்கிட்ட தான் என்ன பண்ணலான்னு கேட்டாரு. வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்து அவனை அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த சமயத்தில் அவன் மேல இருந்த கோவம், வெறுப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அவன் கையில டிசியை கொடுத்தப்போ அவன் கதறி அழுதுட்டான். சரி எது தப்பு எதுன்னு சொல்லி கொடுத்து வழிநடத்த அவனுக்கு யார் இருக்கா? நான் தப்பு பண்ணிட்டேன். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்படியே வருத்தப்பட்டுட்டு இருந்தா என்ன ஆக போகுது? நான் வருத்தப்படல, பயப்படுறேன். ஒரு நிமிஷம் நான் பட்ட கோவத்தால ஒரு பையனோட எதிர்காலத்தையே பாழாக்கிட்டோங்கிற பயம். நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க. உங்களை புரிஞ்சுக்கிற பக்குவம் அவனுக்கு இல்ல. அதுக்காக மனசுடைஞ்சு போனா எப்படி? உங்களை மட்டும் நம்பி ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கையில இன்னும் 11 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க தான் ஒரே நம்பிக்கை. ராதே என்றாதே வாராயோ, ராதே என்றாதே வாராயோ, கண்ணால் உனை கண்டால் காதல் வாராதா, கண்ணே உன் கண்கள் போதை தராதா, சொன்னேன்ல இந்த மாதிரி எங்கேயாவது கோமாளித்தனம் பண்ணிட்டு இருப்பானே. வாராயோ. யோ யாரு அது? யோ அறிவுல ஷார்ட் போயிட்டு குறுக்க வர. ஐயோ இது என்ன இந்த ஆள் இப்படி இருக்காரு? சார் இவரு ஆந்திரால இருந்து வந்த கேமராமேன். சார் ஒரு நிமிஷம் வாங்க. சார் அந்த பொண்ணு ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இது பாரு, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. நீ சொல்றதெல்லாம் எதுவும் நம்புற மாதிரி இல்ல. நீ பாட்டு பாடி கூத்தடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் உனக்கு சம்பளம் தரல. இங்க பாருங்க, ஊரு உருப்பிட்டாச்சு, பசங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளும் திருந்த மாட்டான்னு நினைச்ச அந்த வாதியாரும் திருந்திட்டாரு. நீ திருந்த போறியா இல்லையா? அது தெரிஞ்சுக்கத்தான் நாங்க 2 பேரும் இங்க வந்தோம். இல்லன்னா பசங்களே வந்து உன்னை தூக்கிட்டு போக வேண்டியது வரும். ஐயோ அதெல்லாம் வேணாம், நான் இப்ப திருந்திட்டேன். அப்படின்னா நேரா ஸ்கூலுக்கு வா. இன்னையில இருந்து நைட் கிளாஸ் ஆரம்பிக்க போறேன். சார் இன்னைக்கு ஒரு நாள் நீ மட்டும் திருந்த போறியா இல்லையா? சரி திருந்திட்டேன். வா. ஓகே திருந்திட்டா சரிதான். பேக் அப். ஊருக்கொரு பள்ளிக்கூடம். எக்ஸாம் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் மனப்பக்குவமும் நல்லா வந்திருக்கு. வெறுமனே பாஸ் ஆகிறது முக்கியம் இல்ல, எல்லாத்துலயும் 100க்கு 100 வாங்கணும். அதான் நம்ம குறிக்கோள். வாழ்க்கையில வெற்றியை ஒரு தடவை ருசிச்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உண்மையிலே தோல்வி உங்களை நெருங்க பயப்படும். என்னைக்கு இந்த காக்கி சட்டையை மாட்டினமோ யார பார்த்தாலும் சந்தேகம் தான். வா, யார வேணாலும் சந்தேகப்படுறதுக்கு தானே இந்த காக்கி சட்டைங்கிற லைசன்ஸ கொடுத்துருக்காங்க. ராத்திரி நேரத்துல திடீர்னு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்ததும் பழைய தொழில ஆரம்பிச்சிட்டான்னு நினைச்சேன். பக்கத்துல போய் பார்த்தப்பதான் ஸ்கூல் பேக்க கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருந்தா. நான் எக்ஸாம் எழுதலாமா சார்? நீங்க ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு வந்து இவனுக்காக வக்காலத்து வாங்கும் போது இவெல்லாம் எப்பவும் திருந்த மாட்டான் தான் நான் நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க உயர் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அடிக்கணும், அதான் ரூல்ஸ். இன்னைக்கு அதெல்லாம் மீறி உங்களுக்காக என்னோட இந்த சல்யூட். வர சார். இப்ப எங்களுக்கு முழு நம்பிக்கை வந்திருக்கு. நாங்க சாதிப்போம், நல்ல நிலைமைக்கு வருவோம். நாங்க எவ்வளவோ தப்பெல்லாம் பண்ணிருக்கோம். இந்த பிரியிற நேரத்துல எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிருங்க. எங்களை ஆசீர்வதிங்க.
அடுத்ததா நம்ம ஹெச்எம் அவர்களை உங்ககிட்ட ஒரு 4 வார்த்தை பேசும்படி அழைக்கிறேன். 10-14 வருஷமாச்சு இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு டீயை கொடுத்து. முன்னாடிலாம் கிறிஸ்மஸ் வரும்போது இந்த பசங்களுக்கு கேக்கு ஸ்வீட்டு முட்டாய் கொடுத்து மாளாது, அவ்வளவு பிஸியா இருப்பேன். அதெல்லாம் ஒரு காலம். அப்படி முட்டாய் கொடுக்கும் போது தானே ரமணி டீச்சர் கையை பிடிச்சு பிரச்சனை ஆயிடுச்சு. பிடிச்சதோட மட்டுமா விட்டேன், அவளை கல்யாணம் பண்ணி 3 புள்ளையும் பத்துட்டல. நீ டீல சக்கரை போட்டியா? அது எதுக்கு? லட்டு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சா போதாதா? 5ல வளையாதது 50ல வளையுமான்னு இவர் சொன்ன போது நாய் வாழ நிமித்த முடியாதுன்னு என் மனசுக்குள்ள நான் இவரை திட்டினேன். இப்ப அதை நான் நினைச்சு சிரிக்கிறேன். ஆனா இவர் என்னடான்னா எதிர்மறையா நடந்துகிட்டு இருந்த உங்க எல்லாரையும் நல்லபடியா மாத்தி தன்னை தானே நிரூபிச்சிட்டாரு. ஒருத்தரோட சம்மதம் இல்லாம அவங்கள மாத்த முடியுமான்னு பெரியவங்க கேட்டது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. கலப்படம் இல்லாத நல்ல சுத்தமான பால்ல கறிக்கட்டைய போட்டா கறிக்கட்டை கூட வெள்ளை ஆயிடும். அதைத்தான் நம்ம விஜயன் சார் நிரூபிச்சிருக்காரு. உங்க எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு ஸ்டாஃப் செக்ரட்டரி ஸ்ரீதரன் சாரை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் 4 வார்த்தை பேசுவார். சார் போங்க. அன்பான மாணவர்களே, நான் ஒரு குற்ற உணர்வோட தான் உங்க முன்னாடி நிக்கிறேன். காரணம், தப்பு பண்ணது நீங்க இல்ல, நான் தான், நாங்களும் தான். 10ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணனா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதி இல்லாதனால ஒரு ஹோட்டல்ல சப்ளையரா வேலை செஞ்சேன். அங்கிருந்து என்னை கூட்டிட்டு போய் காலேஜில் சேர்த்தது என்னோட கணக்கு வாத்தியார். அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு வாத்தியாரா இருக்கேன். ஆனா நானே ஒரு வாத்தியாரானதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இந்த ஸ்கூலுக்கு வந்து 13 வருஷமாச்சு. கட்சி ஆரம்பிக்கிறத பத்தியும் யூனியன் வளர்ச்சி பத்தி மட்டுமே யோசிச்சு வருஷங்களை வீணடிச்சிட்டேன். ஆனா இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் விஜயன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. உங்க முன்னாடி நிக்கிற யோக்கியதையே எனக்கு இல்லை. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ரெடி? எல்லாரும் கொஞ்சம் சரிங்க. எல்லாரும் எப்படி எழுதுனீங்க? கொஸ்டின் எல்லாம் ஈஸியா இருந்தது சார். கொஸ்டின் பேப்பர்லாம் பத்திரமா எடுத்து வைங்க. நாளைக்கு அது ரெஃபரன்ஸா யூஸ் ஆகும். எக்ஸாம்னோடனே எவ்வளவு பயந்தீங்கல்ல?
என்ன சார் கேக்கும் கையுமா வரீங்க? இந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக ஒரு பிள்ளைய பெத்தெடுக்க போறாங்கல்ல, அதுக்கு தான் கேக்கு. நீங்க சும்மா ஜாலியா பேசுறதெல்லாம் வீட்டுல வந்து சொல்றாங்களா? எப்படி இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி டீச்சர் பாஸ் ஆயிட்டாங்க. டீச்சர் உங்களுக்கு G+ஆ B+ஆ? புரியலையா? பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எடுத்துங்க, எல்லாரும் எடுத்துங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பாருங்க சார். எல்லாரும் உட்காருங்க. ஐயா இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். இந்த 3 வருஷமா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன படாத பாடுபடுத்துனீங்க இல்ல, இந்த வருஷம் அந்த மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அது ஏன் சார்? ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். என்ன சார்? நீங்கெல்லாம் ரொம்ப கேவலமா பேச அந்த ஸ்கூல் இருக்குல்ல, என்னுடைய சொந்த தொகுதியில சின்ன வயசுல நான் படிச்ச என்னோட ஸ்கூல் அண்ணாமலை கவர்மெண்ட் மாடர்ன் ஹை ஸ்கூல். 10வது பரீட்சை எழுந்த அந்த 12 பசங்களும் மாநிலத்திலேயே முதலிடம் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதாவது 100% வெற்றி. இதை நான் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப கர்வத்தோடையும் சொல்லிக்கிறேன். அந்த பசங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. எடுத்துக்கோங்க. ஜெயிச்சிட்டோம். நல்லா சாப்பிடுங்க. இப்பதானே பிரசிடென்ட், நான் மனுஷனாவே மாறி இருக்கேன். புரியலையா? அங்க கொஞ்சம் ரசம் போடுங்க. இவளோட கல்யாணத்துக்கு ஜோசியர் டேட் குறிச்சது இன்னைக்குதான். விஜயன் சார் கல்யாணத்தை நிறுத்தலன்னா இன்னைக்கு ஊரே அவரை கொண்டாடும் போது என் பொண்ணு மட்டும். விஜயன் சார் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எல்லா நாளும் விசேஷம் தான். கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. சாம்பார் தானே ஊத்தி இருக்க. இது சாம்பாரா? பாயசம் நினைச்சியா? அவருடைய 12 மாணவர்களும் சேர்ந்து பள்ளியின் வளாகத்திலேயே ஒரு விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பள்ளியிலேயே படித்த மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பிக்க உள்ளார். பள்ளியை சுற்றியுள்ள அனைத்து கிராம மக்களும் விழாவில் கலந்து கொண்டு விஜயன் ஆசிரியரையும் மாணவர்களையும் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்படி திரும்புங்க. 1 2 3 4. போங்க சார், நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. அதான் வந்துட்டு இருக்கோம்ல பாப்பா. என்ன மாஸ்டர் எல்லாம் ஒண்ணா வரத பார்த்தா பிரச்சனை முடிஞ்சிருச்சு போல இருக்கு. பிரச்சனை முடிஞ்சது மட்டும் இல்ல, தலைவலியும் தீர்ந்தது. அது எப்படி? என் பசங்க எல்லாரையும் இதே ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு என் மனைவிங்க எல்லாம் சம்மதிச்சுட்டாங்க. அப்ப ஸ்கூலுக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருச்சு. வாங்க. கிடைச்சிருச்சு. வாங்க வாங்க. வந்துட்டானே என் பையன்தான். இவர்தான் என் அப்பா, இந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். இப்போவாவது நான் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்னு ஒத்துக்கிட்டியே. அப்புறம் இவங்கெல்லாம் யாரு?
நாங்க எல்லாரும் விஷ்ணு கம்பெனில தான் ஒர்க் பண்றோம் சார். நாங்களும் இதே ஸ்கூல்ல படிச்சு 0 மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார். டிவில நம்ம ஸ்கூலை பத்தி பெருமையா பேசுனதை பார்த்தப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். இந்த ஸ்கூலோட வெல்ஃபேர் ஃபண்டுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கிற ஒரு சின்ன தொகை சார். சார் இதை வாங்கிக்கோங்க சார். இதெல்லாம் ஸ்டேஜ்ல மந்திரி முன்னாடியும் மக்கள் முன்னாடியும் விஜயன் சார்கிட்ட கொடுத்தா போறோம். என்ன சொல்றது? அப்பா எங்க ஹீரோ எங்க? அன்பானவர்களே, உங்கள் அனைவரின் அன்பையும் பெற்ற திரு விஜயன் என்கிற விஜயராகவன் அவர்களையும் இந்த பள்ளியில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியரையும் பாராட்டுவதே இந்த விழாவின் நோக்கம். அனைவருக்கும் பிடித்தவர் தான் விஜயராகவன். அட வெற்றிக்கு தோல் கொடுத்த விஜயராகவன். இதோ நாம் எதிர்பார்த்த மந்திரி அவர்கள் வந்து விட்டார். இந்த தொகுதியின் எம்எல்ஏவுமான கல்வித்துறையின் விடிவெள்ளியுமான அமைச்சர் அவர்கள் இதோ வந்து விட்டார். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. இனிமே நான் சந்தோஷமா சாப்பிடுறேன். அப்படி சொல்றேன். நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களா? பிரியமானவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் அபிமான ஆசிரியர் விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து விடுவார். அதுவரை டீச்சர், என்ன ஆச்சு? எல்லாரும் காத்திருக்க ஃபங்க்ஷன் மறந்துட்டாரோ? சரி வாங்க போய் பாப்போம். வாங்க. சார் என்ன இது? மினிஸ்டர் வந்தா வரட்டும். விஜயன் எங்க? விஜயன் சார் இருக்காரு. எங்க? நான் கேக்குறேன்ல, பதில். ஐயா இந்த காலேஜ் சார் சார் ஒரு நிமிஷம். என்ன இது, இந்த எச்எம் என்ன மதிக்க மாட்டேங்கிறான்? ஏன் இன்னும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணல? விஜயன் சார் இன்னும் வரல. வரலையா? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. எங்க போனாரு? விஜயன் சார் எங்க? விஜயன் சார் எங்கன்னு அங்க டிஓ ஒரேடியா கத்திக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் எங்காவது போயிட்டு இருந்தது, இப்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இங்க கூட சார் பஸ்ஸை விட்டு இறங்குனத குண்டப்பம் பார்த்ததா சொன்னாரே. அப்படின்னா இவர் எங்க தான் போயிருப்பாரு? அங்க எல்லாரும் உங்களை பாராட்டுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பாராட்ட வேண்டியவர் இங்க இருக்காரு சார். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருடைய சாபத்தையும் வாங்கிக்கிட்டு என்னை விட்டுட்டு போன எங்க அப்பா, அவரோட ஆத்மா இப்ப சாந்தி அடைஞ்சிருக்கும். எனக்கு அது போதும். நான் அன்னைக்கு சொன்னேன்ல சார், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மந்திரி உங்களை பொன்னாட போத்தி பாராட்டுவாருன்னு. இது இது அணிவிக்க வேண்டியது உங்களுக்கு தான் சார். எனக்கு எதுக்கு? தள்ளுங்க தள்ளுங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். உன்னால இது எப்படியா முடிஞ்சது? என்ன மாய மந்திரையா பண்ண? நான் எந்த மாய மந்திரமும் பண்ணல சார்.
நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்ச அன்புதான் காரணம்.